கிட்டத்தட்ட ஒரு தவம் மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. என்னென்னா, இப்போ இது முன்னாடி நடந்துச்சுல்ல இந்த நிகழ்வுகள், இது எல்லாமே இதுக்கு அப்புறம் நடந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக அந்த மூட்லேயே இருப்பேன். எனக்கு அதில் பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து சிவகுமார் சார். சிவகுமார் சார் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டாருன்னா, ஒரு 10-15 நாள் அவங்க வீட்டில் சாவு வாழ்வு நடந்தால் கூட போக மாட்டார். அப்படியே அதுலேயே இருப்பார். மகாபாரதத்தை பற்றி பேசணும் அப்படின்னா அந்த மூட்லேயே இருப்பார். அந்த மூட்லேருந்து கொஞ்சம் கூட ஸ்ப்ரெட் ஆகவே மாட்டார். அந்த மாதிரியான ஒரு தவ மனநிலை வந்து ஒரு நவீன இலக்கியத்தை கதையாடலாக சொல்லுகிற போது ஒரு படைப்பாளிக்கு தேவைப்படுவதாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நான் வந்தவுடனே பாலாஜிக்கிட்ட ஃபேன் வேணும்ப்பா, அங்கே எல்லாருமே புழுக்க திறக்கிறாங்கன்னு. இன்னும் வெளியே நிறைய பேர் உட்காண்டாங்க. ஒருவேளை இந்த கொஞ்ச நேரம், இந்த அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ இந்த புழுக்கத்தை நான் தாங்கிக் கொள்கிறேன் அப்படின்ற மனநிலையோடு இருக்கிற நண்பர்கள் இந்த அரங்கத்துக்குள் வந்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது எதுக்குன்னா, ஒரு படைப்பாளிக்கு உங்களுடைய முகத்தை பார்த்து பேசும்போது நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களா இல்லையா, உங்களுக்கு இந்த கதை பிடிக்குதா இல்லையா எல்லாமே தெரியும். நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த அந்த முகங்களை பார்த்து பேசுகிற அந்த மனநிலைப்படும். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டீங்க. இந்த சக்திவேல் இந்த காஃபி குடிக்கிறதெல்லாம் நிறுத்திடுங்கப்பா ப்ளீஸ். ஏன்னா என்னென்னா, ஒரு பெரிய எழுத்தாளர் சொல்வார், அவருடைய கூட்டத்தில் ஸ்நாக்ஸ் காஃபி கொடுத்தாவே அவர் பேசாத நிறுத்துருவார். அப்படிலாம் பேச முடியாது. ஒரு ரைட்டர் வந்து நீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்னு இருப்ப, காஃபி சாப்பிட்னு இருப்ப, நானும் பேசினதுலாம் முடியாது. ஒரு எழுத்தாளனுக்குன்னு ஒரு பெரிய கம்பீரம் இருக்குது. அவனை வந்து அட்டன்டிவாக கவனிக்கிறவங்க மட்டும்தான் பேசணும் அப்படின்ட்டு. நாங்களாம் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் அவருடைய உரைகளை கேட்க வர்றதுக்கு 500 ரூபா கட்டணம் வசூல் பண்ணார். எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு இலக்கிய உரையை கேட்க வர வாசகர்களே கிடையாது, 500 ரூபா கொடுத்து எவன்டா வருவாங்க. 3 நாளில் அதெல்லாம் ஃபுல்லாக போயிடும். 500 பேர் 500 ரூபா கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த பணத்தை அவர் அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்கிட்ட மேடையிலே கொடுத்துட்டு போய்டும். எனக்கு காசுலாம் வேணாம், அவ்வளோ அட்டன்டிவாக வரவங்க தான் அட்டன்டிவாக கவனிப்பாங்க அப்படின்றதுக்காக பண்ணுவார். எனக்கு இன்னும் லிட்ரேச்சருக்கு அந்த உயரம் வேணும்னு எப்பயுமே தோணும். சும்மா நான் சுண்டல் சாப்பிட்டுக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் பேசு, ஒரு 2 மணி நேரம் அப்படியே கடத்திட்டு போயிடுறேன்னா அதுக்கு நம்ம வீட்டிலே இருக்கலாம் எனக்கு தோணும். நம்பர்களே, நான் யோசித்து பார்த்தேன். நான் ஒரு 13-14 நாவல்களை பெருங்கதையாளர்களாக சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே என் வாழ்க்கையில் கிடச்சது எதேச்சையாக நடந்தது தான். அண்ணாதுரை சார்லேருந்து மனோ சாலமன் சார் வரலும் பேசினவர்களும் எனக்கு நான் ரொம்ப கூச்சமாக தான் உட்காந்துருந்தேன். ஏன்னா எப்படா நம்மளுக்கு போய் இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு. அது என்னென்னா, தொடர்ந்து ஒரு துறையில் நீங்கள் ஆத்மார்த்த ரீதியாக இயங்கி கொண்டிருக்கிற போது அது எந்த துறையாக இருந்தாலும் அதனுடைய உச்சத்தை நீங்கள் அடைந்து விடலாம். அதுதான், நான் வேறு எதுலேயும் போகல. நல்ல வேலை நான் போய் நான் கதை சொல்லினே கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னா கலை நம்மிடமிருந்து விடைபெற்றுக்கொள்ளும். ஜெயகாந்தன் அது ரொம்ப நல்லா சொல்வார். என்ன கொடுமை, இவன் கவிதை எழுதுகிறான், நாவல் எழுதுகிறான், அப்படியே கொஞ்சம் வட்டிக்கும் விடுகிறான் அப்படிங்கிறாரு. அது கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஆத்மார்த்த ரீதியான ஒரு அர்ப்பணிப்பு தான் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் வந்து. அதனால தான் சார் சொன்ன மாதிரி நான் அந்த நீதிபதியை வச்சுன்னு சொன்னேன், சார் உங்களை விட நாங்கள் கொஞ்சம் உயரமானவங்க தான் சார் அப்படின்னு சொன்னேன். நம்ம தமிழ்நாட்டுக்கே சிம்ம சொப்பனமாக இருக்கிற நீதிபதி அவர். நான் அப்படி சொன்ன உடனே அவர் சேரை வந்து என் பக்கமாக திருப்பி உட்காந்துக்கினார். அந்த மீட்டிங் முடிகிறவரெல்லாம் அவர் அப்படியே உட்காந்து கவனிச்சார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதுகிறேன். ரெண்டாவது, நான் இந்த 13-14 பெருங்கதையாளர்களிலும் மாஸ்டர்ஸுடைய கதைகளை சொல்லியிருக்கிறேன். தி ஜானகிராமன், ஜெயகாந்தன், பிரபஞ்சன், ஜெயமோகன், ராமகிருஷ்ணன், அது மாதிரி மிகப்பெரிய மாஸ்டர்ஸ். பருதி வந்து திருப்பத்தூரில் ஒரு கதையாடல் நடத்தணும் அப்படின்னு கேட்டப்போ கொஞ்சம் கூட யோசிக்காமல் எனக்கு மைண்டில் வந்தது 2 பேர். ஒருத்தர் வந்து குலசேகரன், இன்னொன்று வந்து நாராயணி கண்ணி. இந்த 2 பேரில் யாருடைய கதையாக சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா உள்ளூரில் அவ்வளோ சின்சியராக ஒரு அட்டன் பண்ணிவிட்டு எந்த விதமான வெளிச்சமும் அவங்க மேலே படாமலேயே பல எழுத்தாளர்கள் மறைந்து போவார்கள். எங்கள் அப்பா கூட எழுதினார் சார் அப்படின்னு அவங்க பிள்ளைங்க சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மானுட துயரமாக நான் தெரியும். அதனால்
உள்ளூரில் இருந்து எழுதி கொண்டிருக்கிற எழுத்தாளர்களை நான் கதை சொல்கிறதுனால ஒரு 150 200 பேருக்கு போய் தெரிஞ்சிச்சுன்னா, அது வந்து ஒரு 1000 பேருக்கு போச்சுன்னா, அவங்களுக்கு அடுத்த நாள் காலையில் குலசேகரனோ நாராயணி கண்ணிக்கோ இந்த ஊரில் வரும்போது, குட் மார்னிங் சார், உங்கள் கதை தானே பவா சொன்னார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா, அது எனக்கும் அவர்களுக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய கௌரவமாக நான் சொல்லுவேன். எழுத்தாளனுக்கு வேறு ஒன்றுமே வேணாம். அந்த அந்த கௌரவத்தின் ஒரு துளி தன் வாழ்நாளில் தன் மீது பட்டுவிடாதா என்கிற வேட்கையோடு மட்டும்தான் ஒரு எழுத்தாளன் கடைசி வரை எழுதி கொண்டே இருக்கிறார். அது நிகழ வேண்டும் என்று நான் கருதி, இந்த ஊருக்கு இன்னைக்கு திருப்பத்தூருக்கு மதியானம் வந்தோடனே நான் முதல்ல நண்பர்கள்ட்ட கேட்டது குலசேகரனுடைய நாவல் வேணும் எனக்கு. ஏனென்றால் நண்பர்களே, உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல, வடார்காடு மாவட்டம் இலக்கியத்தை பொறுத்தவரையிலும் ஒரு மழைநிழல் பிரதேசமாக இருக்கும். அதாவது லிட்ரேச்சர் அப்படின்னாவே ஒன்று திருநெல்வேலி, அப்படி இல்லைன்னா தஞ்சாவூர் மாவட்டம். இந்த 2 மாவட்டங்களை கடந்து நம்ம பக்கம் வந்து ஒரே ட்ரையான மாவட்டமாக இருக்கும். இங்கேருந்து ஒரு மிகப்பெரிய இலக்கியவாதி யாருங்க வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்லலாம், மூவா வந்தார், அண்ணா வந்தார், அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் நவீன இலக்கியத்தில் அப்படியே ரொம்ப ஷார்ப்பாக ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஆள் கூட இந்த நிலத்தை எழுதவே இல்லை. மிகப்பெரிய துயரம் அது. ஒருத்தர் கூட எனக்கு வந்து வாணியம்பாடி எப்படி இருக்கும், திருப்பத்தூர் எப்படி இருக்கும், ஒரு எழுத்தாளன் ஒரு நிலத்தை எழுதுகிற போது எங்கேயோ ஒரு பிரதேசத்தில், ஒரு படிப்பிரதேசத்தில் ஐரோப்பாவில் உட்கார்ந்து கொண்டு படிக்கிற ஒருவனுக்கு திருப்பத்தூரில் ஏலகிரி மலையில் வீசுகிற காற்றும் இங்கு இருக்கிற சிறு விலங்குகளும் மரங்களும் செடிகளும் அவனுக்கு போய் அடைய வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு டெக்ஸ்ட் முழுக்க இந்த நிலப்பரப்பில் இருக்கிற விலங்குகள், தாவரங்கள், பூக்கள், காய்கறி மார்க்கெட்டு எல்லாமும் எந்த எழுத்தாளனால் கடத்திவிட முடிகிறதோ அந்த எழுத்து மிகச்சிறந்த எழுத்து என்று நான் கருதுகிறேன். அதனால் கொஞ்சமும் நான் வந்து யோசிக்காமல் பரதிக்கிட்ட சொன்னேன், உங்கள் ஊரில் இருக்கிற ரைட்டர்ஸில் யாராவது ஒருத்தர் ஒரு கதையை நம்ம எடுத்து சொல்லலாம் என்று. நான் வந்து ஜானகிராமன், ஜெயகாந்தன், ஜெயமோகன் என்று அந்த பெரிய வரிசைக்குள் திடீர்னு போய் இவங்களை அப்படிலாம் ரைட்டர்ஸில் வந்து ரொம்ப சாதாரணமாக இன்றைக்கு எழுத வந்த ஒரு ரைட்டர் 30-40 வருடமாக எழுதி கொண்டு இருக்கிற ஒரு எழுத்தாளனை மிக சுலபமாக கடந்து போய்விடுவார். ஜெயகாந்தன் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் ஒரு முறை பேசும்போது, திரும்பி பார்க்கிறேன், என் பின்னால் ஒருவருமே இல்லை என்று சொன்னார். அது ஒரு எழுத்து கொடுக்கிற மாபெரும் தலைகணம். நான் திரும்பி பார்க்குறேன், என் பின்னாடி ஒருவருமே இல்லை என்று சொல்கிறார். மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜிலேருந்து ஒரு பையன் எழுந்துச்சு, எல்லாம் உங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்க ஜேகே என்று சொல்கிறாங்க. அந்த இடம் எனக்கு ரொம்ப முக்கியமான இடமாகப்பட்டது. ஏன்னால் ஒரு மாபெரும் மாஸ்டர் தான் வாழும் காலத்திலேயே இன்னொரு எழுத்தாளன் தன்னை கடந்து விட வேண்டும் என்று எந்த எழுத்தாளன் நினைக்கிறானோ, மனதார விரும்புகிறானோ, அவன் உண்மையிலேயே மாஸ்டர் தான். நாம் தான் வாழறவர்ல மாஸ்டர் இருக்கணும், மற்றவன் எல்லாம் நமக்கு பின்னாடி இருக்கணும் என்று சொல்லுபவன் ஒரு வகையில் தேங்கி போன குட்டை மாதிரி ஆக்கிவிடுவார். அதுக்கு பல உதாரணங்களை என் வாழ்க்கையில், என் வாசிப்பில் நானே பார்த்துருக்கிறேன். அப்புறம் எந்த நாவல் சொல்லலாம் என்று 2 நாவலையும் நான் வாங்கி கடந்த ஒரு 10 நாட்களாக தொடர்ந்து படிச்சுனே வந்தேன். நண்பர்களை எந்த மிகைப்படுத்தலுக்காகவும் நான் சொல்லவில்லை. நேற்று மாலை இந்த தப்பு நாவலை முடிப்பதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாக எனக்கு கடுமையான குளிர் ஜுரம் வந்தது. போர்வை எடுத்து போட்டு பார்க்குறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கால் எடுத்துங்கன்னு சொல்கிறேன், கை கால் வலிக்குது, ஜுரம் அடிக்கிறது. என் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை நான் இப்படி ஒரு நாவலை படித்து நான் ஒரு வாரம் ஜுரத்தில் படுத்திருந்தேன். நான் பல முறை அதை பதிவு செய்திருக்கிறேன். ஜெயமோகனுடைய 7ஆம் உலகம் என்று ஒரு நாவல் இருக்கிறது. அந்த 7ஆம் உலகம் நாவலை படித்து முடிப்பதற்குள் நான் படுக்கையில் விழுந்தேன். ஒரு வாரம் என்னால் எழுந்திருக்கவே முடியவில்லை. அப்புறம் நான் யோசித்தேன், தப்பு நாவல் படித்ததுனால தான் இப்படி ஜுரம் வந்துச்சா என்று. இல்லை, ஆனால் ஒருவேளை அதுவும் கூட காரணமாக இருக்கலாம். ஏன் ஜுரம் வந்துச்சுன்னு எந்த டாக்டர்கிட்ட போய், சார் நான் ஒரு நாவல் படித்தேன் அதனால தான் எனக்கு ஜுரம் வந்துச்சுன்னா, லூசாடா நீ அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அது கூட காரணமாக இருக்கலாம். என்னென்னா, அந்த கடைசி பகுதிகளில்
அவர் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய பிரசவ வார்டுகளில் நடக்கிற சிசேரியன் பற்றி ஒரு ஒரு 10 பக்கம் எழுதியிருந்தார். அதை வந்து என்னால் வாசிக்கவே முடியலன்னா எதுக்குடா இதெல்லாம் எழுதணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த ஸ்மெல் அடிக்குது எனக்கு. இந்த பிரசவ வார்டுக்குள்ளே இருந்த ஸ்மெல் அடிக்குது. அவங்களுடைய அங்கே பேசிக்கிற வார்த்தைகள் வருது, எல்லாமே என்னை வந்து பயங்கர டிஸ்டர்ப் பண்ணுது. ஒருவேளை அந்த நாவல் படித்ததனால்தான் எனக்கு குளிர் ஜுரம் வந்ததென்றால் அந்த எழுத்தாளரை தலை வணங்குகிறேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். ரெண்டாவது, நான் ஒரு எழுத்தாளனுடைய ஒரு நாவலை மட்டும் படித்துவிட்டு அதை எப்படியாவது உங்கள்கிட்ட சொல்லிடணும் அப்படின்ற மனநிலை எனக்கு என்றைக்குமே வந்தது. அவரை முழுக்க புரிஞ்சுக்கணும், அவருடைய ரைட்டிங்கை முழுக்க உள்வாங்கணும் என்பதற்காகத்தான் நான் முதலில் வாதி நாவலை படிக்க ஆரம்பித்தேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதுவும் இந்த முன் வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் தெரியும், ஒரு காலத்தில் நக்சலைட்டுகளுடைய மிக முக்கியமான பகுதியாக சொல்லப்பட்டது திருப்பத்தூரும் ஜோலார்பேட்டையும். அதை பற்றி பல கதைகள் இருக்கிறது. உங்களுக்கு ஐஜி தேவாரெல்லாம் நல்லா தெரியும். அப்போ இந்த 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 நக்சலைட்டு வேட்டைகளுக்கும் அவருக்கும் இருந்த தொடர்புகளை பற்றி எல்லாம் தெரியும். போலீஸ்காரர்கள் எவ்வளவு அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிவதாக இருப்பார்கள் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை எனக்கு ஒரு முறை திலகவதி மேடம் சொன்னார்கள். இந்த வேலூரிலிருந்து திருப்பத்தூர் வருகிற வரையில் ஒரு கேம்ப் ஆஃபீஸ் இருந்தது. அந்த நக்சலைட்டுகளை வேட்டையாடுகிற போது அந்த கேம்ப் ஆஃபீஸில் 4 போலீஸ்காரர்கள் இருந்தார்கள். ஐஜி தேவாரம் ரிட்டையர்ட் ஆகி 7 வருடம் பொறுத்து ஒரு நிகழ்ச்சிக்காக திருப்பத்தூருக்கு வருகிறார். வரவர் வந்து அந்த இடத்துல வண்டியை நிறுத்திட்டு தன்னுடைய ரத்தமாச்சு அவங்கெல்லாம் போய் என்னப்பா எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்டு, இது எதுக்குங்க கேம்ப் ஆஃபீஸு அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, ஐயா தான் போட்டிங்க அப்படின்னாரு. இவர் ரிட்டையர் ஆகி 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷமாக எதுக்கு அங்கே கேம்ப் ஆஃபீஸுன்னு தெரியாதவே 4 போலீஸ்காரங்க அங்கேயே நின்று உட்காந்துறான். சம்பளம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் அவங்களுக்கு. யாருமே இதுவரையிலும் போய் இங்கே ஏன்டா ஒன்றுமே நடக்கல, எல்லாம் முடிஞ்சிடுச்சே, இன்னும் ஏன்டா அங்கே இருக்கிறீங்கன்னு யாருமே கிடையாது. அவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு துறை போலீஸ் துறை. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் இல்லை. 7 வருஷமாக கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிக்கின்னு 4 போலீஸ்காரர்கள் அங்கேயே உட்காந்துருந்தாங்க. ஆனால் நான் வாதி நாவலை படிக்க ஆரம்பித்தேன். நான் பல முறை என்னுடைய பெருங்கதையாடல்களில் உரையாடல்களில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், ஒரு நல்ல படைப்பை படிக்கிற போது ஒரு வாசகனுக்கு, ஒரு தேர்ந்த வாசகனுக்கு அது இன்னொரு நல்ல படைப்பை ஞாபகப்படுத்தும். எதெல்லாம் அப்படி ஞாபகப்படுத்துகிறதோ அது ஒரு மிகச்சிறந்த படைப்பு என்று நான் கருதுவேன். நான் வாதியை படிக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் எனக்கு 2 பெரிய மாஸ்டர்ஸ் ஞாபகத்துக்கு வருகிறார்கள். ஒருவர் பிரபஞ்சன், இன்னொருவர் ஜெயகாந்தன், ஜெயமோகன். இவங்க 2 பேரும் நக்சலைட்டுகளை பற்றி 2 கதைகள் எழுதியிருக்கிறார்கள். அநேகமாக 2 கதையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு கதை வந்து கருணையில்தான் என்று ஒரு கதை இருக்கிறது. என்னுடைய மகன் வம்சி நடுராத்தில் அவங்க மேக்சிமம் அவங்க அம்மாட்ட தான் கதை கேட்பான். ஒரு நாள் என்னை எழுப்பி, அப்பா அந்த கருணையில் தான் கதை சொல்லுங்கண்ணா. நான் சொல்லிட்டேனேடா, பரவாயில்ல எனக்கு மட்டும் தனியாக சொல்லுங்கள் அப்படின்னா. அப்போ நான் அவனுக்கு சொன்னேன், ஒரு 10 நிமிஷம் பார்த்து, அப்பா அந்த கதையை மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னா. ஏய் நீ எதுக்கு கேட்டுலேக்கிறேன்னு. கிட்டத்தட்ட நண்பர்களே அந்த இரவில் 3 முறை அந்த கதையை அவனுக்காக மட்டுமே நான் சொன்னேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு, ஒரு படைப்பு மனநிலை என்பது எந்த மாதிரியான விஷயங்களை கடத்தும் என்றால், அடுத்த வாரம் அவன் ஒரு பெரிய கேமரா செட்டோட அந்த படத்தை, அந்த கதையை படமாக மாற்றினார். பிரபஞ்சன் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக அவனை அப்ரிஷியேட் பண்ணார். அந்த கதை ஒரு சின்ன கதை, 2 வரியில் என்னால் அந்த கதையை சொல்ல முடியும். ஒரு நக்சலைட்டை ஒரு டிஎஸ்பி கைது செய்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு வண்டியில் ஏலகிரி மாதிரி ஒரு மலைப்பிரதேசத்துக்கு கொண்டு போகிறார். அவர்கள் அன்று இரவு அரசாங்கத்தினுடைய டிபியில் தங்குகிறார்கள். அவர் உள்ளே போன உடனே அவனை முதல்ல வந்து ஹேண்ட்கப்பை கழட்டி விடுறார். அவன் போகிற போதே, அந்த ஜீப்பில் போகும்போதே இந்த மலையினுடைய அழகு, இந்த மரங்கள், செடிகள், கொடிகளை பார்த்து பரவசப்பட்டு கொண்டே போகிறார். அந்த டிஎஸ்பிக்கு அவன் பேரில், அவனுடைய ரசனையின் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதை ஏற்படுகிறது.
அந்த டிபியில் போய் அவர் 2 பேரும் தங்கும்போது ஹேண்ட் கப்பை தைரியமாக கழட்டி விடுகிறார். அவனோடு கொஞ்ச நேரம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக உரையாடுகிறார். பெரும்பாலும் போலீஸ்காரர்கள் ஃப்ரெண்ட்லியாக உரையாடுவது மாதிரி நடிப்பார்கள். ஆனால் அந்த போலீஸ்காரர் உண்மையிலேயே ஃப்ரெண்ட்லியாக அவனோடு உரையாடுவார். நீ ஏன் அவனை கொன்ன என்று கேட்பார். உடனே அவன் சொல்லுவான், கோமதியை தெரியுமா சார் உங்களுக்கு? ஓ, எவ்வளோ பெரிய பேரழகி தெரியுமான்னு சொல்லுவான். டேய், நீ ஏன் அவளை கொன்னன்னு கேட்டேன். நீ கோமதியை பற்றி. அவளை கொண்டுட்டார் சார், அவன் கற்பழித்து கொண்டுட்டார் சார். கோமதி எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா சார் என்று எல்லாம் பேசுவான். அந்த முழு கதையும் நான் சொல்ல போவதில்லை. ஆனால் அந்த கதை இப்படி முடியும். அதிகாலை 5 மணிக்கு அவன் எழுந்து வந்து இந்த டிஎஸ்பி எழுப்புவான். சார், இந்த டிபியை சுற்றி மஞ்சள் கொன்றை பூக்கள் இருக்குதா சார் அப்படின்னு கேட்பான். ஆமாம், வாசனை மூக்க தொலைக்குது சார் அப்படின்வான். சொல்லிட்டு சொல்லுவான், சார் நான் வெளியே போய் இந்த பனியில் கொஞ்சம் மஞ்சள் கொன்றை பூவை சேகரிச்சுக்கிட்டுமா சார், எடுத்துக்கிட்டுமா சார்ன்னு கேட்பான். இவனை இன்னைக்கு 10 மணிலேருந்து சித்திரவதை பண்ணி விசாரணையை தொடங்க போகிறார் அந்த டிஎஸ்பி. ஆனால் அவன் போய் கேட்பாரு, நான் அந்த மஞ்சள் கொன்றை பூவை கொஞ்சம் எடுத்துக்கிட்டுமா சார்? எடுத்துக்கோ என்று சொல்வார். இவன் போய் அப்படியே அந்த பனியில் கொட்டுற அந்த பூக்களை பறித்து பறித்து தன்னுடைய லுங்கியில் எடுத்து போடுவான். இவர் ஜன்னல் வழியாக அவனை பார்த்துனே இருப்பார். ஒரு லோடட் துப்பாக்கி அவர் கையில் இருக்கும். இந்த ஜன்னலுக்குள்ளே அந்த துப்பாக்கி வச்சு மெதுவாக அழுத்தி அப்படியே ஒரு ஷூட் பண்ணுவார், இறந்துருவான். அவ்வளோதான் அந்த கதை. கருணையினால் தான் அந்த கதையின் பெயர். இவ்வளவு ஒரு மென்மையான மனதுடைய ஒரு மனிதனை ஒரு நக்சலைட் என்கிற பெயரில் நாளை காலையிலிருந்து நான் சித்திரவதை பண்ண போகிறேன். ஒரு காலமும் இவ்வளவு மென்மையான ஒரு மனிதனை என்னால் அப்படி செய்ய முடியாது. அவன் மீது உள்ள கருணையினால் தான் அவனை நான் சுடுகிறேன். இதெல்லாம் ரைட்டர் சொல்லவே மாட்டார். இதையெல்லாம் விளக்க வேண்டிய அவசியம் எந்த எழுத்தாளனுக்கும் கிடையாது. அவன் ஷூட் பண்ணிடுவான், அவ்வளோதான். அதோட கதை முடிந்துவிடும். அந்த கதை எனக்கு வாதி நாவலை படிக்கிற போது ஞாபகம் வந்தது. அதே மாதிரி ஜெயமோகனுடைய தர்மபுரி மாவட்டத்தில் நடந்த நக்சலைட்டுகளின் வேட்டையில் அப்பு என்கிற ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு நக்சலைட் கொல்லப்பட்டார். அவனுடைய சாவை பற்றி ஜெயமோகன் ஒரு கதை எழுதியிருப்பார். அந்த கதையின் பெயர் கைதி. எங்கள் ஊரில் ரஃபீக் என்கிற ஒரு தோழர் கேட்டார்னு ஜெயமோகன்கிட்ட நான் சொல்லி அந்த கதையை அவர் ரைட்ஸ் கொடுத்து இரத்த சாட்சிகள் என்கிற பெயரில் அது திரைப்படமாக வந்தது. ஆனால் நான் சொன்ன கதையை கேட்டு மணிரத்னம், வெற்றிமாறன் அப்படி 3-4 பேர்கள் அந்த கதைக்கு ரைட்ஸ் கேட்டாங்க ஜெயமோகன்கிட்ட. அவர் இல்லை, நான் ஒருத்தர் கொடுத்துட்டேன், அதோடு போதும் என்று சொல்லிவிட்டார். அந்த கதையிலும் ரொம்ப பிரமாதமான அந்த ரைட்டிங் வந்து அப்படியே உடம்பை சிலுக்க வைக்கும். அந்த அப்புவை போலீஸ்காரர்கள் கொண்டு போய் எப்படி கொலை பண்ணார்கள் என்பதுதான் அந்த கதையினுடைய மையம். அப்படியே ஒரு சாக்பை மூட்டையில் கட்டி தூக்கின்னு வந்து கேம்ப் ஆஃபீஸில் போடுவாங்க. அந்த பகுதியே பார்த்து வியந்த பெருமிதப்பட்ட ஒரு மனிதனை அப்படியே ரத்த கலரையாக தூக்கின்னு வந்து போடுவாங்க. அவன் வந்து போலீஸ்காரர்கள் அவனுக்கு ஒரு கப்பு டீ கொடுப்பாங்க. இந்த உதடெலாம் இவ்வளோ பெருசு வீங்கியிருக்கும். டீ வச்சு குடிக்க முடியாது, அதனால் அவன் தட்டி விட்டுருவான். என்னால் அந்த கதையை சொல்ல முடியல. கடைசியாக அந்த கதை எப்படி முடியும்னா, ஒரு போலீஸ்காரன்ட்ட அவன் ஏதோ திக்கி ஒரு வார்த்தை சொல்லுவான். அவனை ஷூட் பண்ணி புதைச்சிருவாங்க. தர்மபுரியில் ஒரு காட்டில் புதைச்சிட்டு அடையாளமே தெரியாத எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. எல்லாருக்கும் ஒரு மரண அமைதி இருக்கும். எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ஒரு போலீஸ்காரன் வந்து இன்னொரு போலீஸ்காரனை பார்த்தான், என் தோழர், அந்த அப்போ வந்து இந்த குத்துயிரும் கொலையுருவமாக இருக்கும்போது உங்கள்கிட்ட ஏதோ சொன்னானே, அது என்னான்னு கேட்பான். அவன் சொல்லுவான், நீங்களும் பாவம்தான் தோழர்னு சொன்னான். அவ்வளோதான். ஒரு கொலையை மறைப்பதற்கு, ஒரு கொலையை வெற்றிகரமாக செய்வதற்கு, ஒரு கொலையை சாட்சியமின்றி செய்வதற்கு, அதிகாரத்தின் உச்சத்திலிருந்து ஒரு அற்ப மனிதனை துடைத்தெறிவதற்கு நீங்கள் நடத்துகிற இந்த நாடகங்களாம் இல்லை, பாவம்தான் தோழர் என்று சொன்னார். அதோடு இந்த கதை முடியும். வாதி நாவல் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை பகுதிகளில் இருந்த நக்சலைட்டுகளின் வாழ்க்கையை பேசப்போகிறது என்று நான் அந்த நாவல் முழுக்க படித்து முடித்தேன். அப்படி அந்த நாவல் பேசவில்லை. ஆனால் ஒரு மைய கருத்து அந்த நாவலிலிருந்து நான் புரிந்து கொண்டது,
நக்சலைட்டுகளின் தேடுதல் வேட்டை என்கிற பெயரில் இந்த பகுதிகளில் இருந்த நூற்றுக்கணக்கான படித்த இளைஞர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். எந்த விசாரணையும் இல்லாமல் என்கவுண்டர் என்கிற பெயரில், விசாரணை என்கிற பெயரில் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அதை மையமாக வைத்து நாராயணி கண்ணகி அந்த நாவலை எழுதியிருக்கார். அது ஒரு நான் எதிர்பார்த்தது நக்சலைட்டுகளுடைய லைஃப், அது அந்த நாவலில் மிஸ்ஸிங். அது இல்லை, அது அவர் எழுதலை. ஆனால் இந்த எந்த விதமான தத்துவார்த்த பின்னணியும் இல்லாமல், எந்த விதமான கோட்பாடுகளும் இல்லாமல், அதில் வந்து நடராஜ அண்ணன் என்று ஒரு கேரக்டர் வரும். அவருக்கு ஒன்றுமே இல்லை. அவர் வந்து இந்த ஜோலார்பேட்டையில் ஓடுற கூட்ஸ் வண்டி ஸ்பீடுக்குது இல்லை, அந்த ஸ்பீடில் போய் அவருக்கு ஏற முடியும். என்னென்னா அந்த வண்டி கூடயே ஓடுவார். அவர் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட்ஸ் எவ்வளோ வேகமாக ஓடுதோ அவ்வளோ வேகமாக ஓடுவார். ஓடி போய் ஒரு இடத்துல டக்குன்னு உள்ளே ஏறிடுவார். ஏறி அந்த பூட்டி இருக்கிற அந்த லாக்கை ரொம்ப சாதுரியமாக உடைப்பார். அவர் அப்படியே வழி முழுக்க மூட்டைங்களை தள்ளிக்கினே போவார். அது என்ன மூட்டையாக வேணா இருக்கலாம், பருப்பு மூட்டை, அரிசி மூட்டை, கோதுமை மூட்டை, எங்கேருந்து வருது, எங்கே போகுது, எதை பற்றி அவர் கவலை கிடையாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. அதுக்குன்னு எக்ஸ்ட்ரீம்லாம் கிடையாது. அவங்க ஒரு தடவை அந்த தோழர்களுடைய கூட்டத்தை சொல்லுவாங்க, நீ 4 மூட்டை 5 மூட்டை தான் தள்ளுற, 100 மூட்டை தள்ளு அப்படின்னாரு. அது நான் தள்ள மாட்டேன், நான் மாட்டிக்குவேன் அப்படின்னாரு. அவர் வந்து ஒரு 3-4 ஊர்களுக்கு இதை எடுத்துன்னு போய் கொஞ்சம் கொஞ்சம் படி இழப்பார். எல்லாருக்கும் நாங்கன்னு கொடுத்துருவார். பல வீடுகள் பட்னியாக இருக்கும் போதெல்லாம் இவர் எடுத்துன்னு போய் அதை படி அளந்துட்டு வருவார். அவர் நக்சலைட்டுகளின் இந்த வாழ்க்கை முறைக்குள்ளேயே வராதவர். கிட்டத்தட்ட ஒரு ரயிலில் கொள்ளையடிக்கிற ஒருவர். அவருக்கு கொள்கைகள் இல்லை, கோட்பாடுகள் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அந்த வக்கீல் கிருஷ்ணனிலிருந்து நாராயணி கண்ணகி சொல்லுகிற பல தோழர்களை விடவும் இன்பிராக்டிகலாக மனிதர்களுக்கு உதவுன மனிதன் அந்த கொள்ளைக்காரன் என்று, ரயில் கொள்ளைக்காரன் என்று சொல்லப்படுகிற நடராஜன் தான். ஒரு கட்டத்தில் எல்லோருக்கும் வருகிற தீர்ப்பு நடராஜனுக்கும் வரும். போலீஸ் அவரை கண்டுபிடித்து விடும். அவரை தூக்கின்னு போய் காட்டில் நாய் அடிக்கிற மாதிரி அடித்து சாகடிப்போம். அவருக்கு அந்த அந்த வேனில் போகும்போதே தெரியும் நம்மளை சாகடிக்க தான் கூட்டின்னு போகிறாங்க. அவர் கூட்டின்னு போகும்போது திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே போவார். அந்த இடம் தான் லிட்ரேச்சர். இந்த இடம் தான் ஒரு பெரிய கதையை ஈரமுள்ள இலக்கியமாக மாற்றுவது அந்த இடம். திரும்பி பார்ப்பார். அவருடைய மனைவி வந்து நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பார். இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா என் குழந்தைய நான் பார்த்துருவேன் என்கிற மிக ஏக்கத்தில் இருக்கிற அந்த மனிதனுக்கு ஒரு நாள் கூட வாய்ப்பு தராமல் இந்த போலீஸ் வேனில் கொண்டு போய் இந்த ஏலகிரி மலைக்கு நடுவில் ஒரு காட்டில் வைத்து அவனை நாயடித்து சாகடிக்கிற மாதிரி சாகடிப்பார். அப்புறம் நான் நாராயணி கண்ணகியினுடைய ரைட்டிங்ஸை முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய வாதி நாவலை படித்தேன். இந்த பெருங்கதையாடலுக்கெல்லாம் நான் படிக்கவில்லை. அதுக்கப்புறம் தப்பு நாவலுக்கு வந்தேன். அந்த நாவலைத்தான் இப்பொழுது அதனுடைய மிகச் சுருங்கிய வடிவத்தை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். என்னை பற்றி ஒரு 3 நாளைக்கு முன்னால் யாரோ எல்ஐசி தமிழ் என்று ஒருவர் எழுதியிருந்த ஒரு பிட் பகுதியை படித்தேன். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நானே எடுத்து என் ஃபேஸ்புக்கில் அதை போட்டேன். அவர் சொன்னார், இப்போ சிறு நன்மை மூலம் பெரும் தீங்கு செய்பவர் பவா செல்லதுரை என்று ஒரு கட்டுரை எழுதினார். கதை சொல்லுகிறேன் என்று அவர் வந்து ஒரு நாவலை சொல்லிவிட்டார் என்றால் அந்த நாவலை யார் படிப்பார்கள் என்று கேட்கிறார்கள். அந்த எல்ஐசி தமிழ் என்பவர் எனக்கு பெரிய ஆதரவாகத்தான் அந்த கட்டுரை எழுதியிருந்தார். அப்படியெல்லாம் இல்லை. நான் அவர் சொன்ன இத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறேன். நான் அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல் பார்த்துருக்கிறேன். நீங்கள் சொன்ன எல்லா புக்கும் நான் வாங்கி படிச்சிருக்கேன் சார் என்று. அது போதும். இவர் சொல்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, நான் கதை சொல்லலைன்னா தப்பு நாவல் வந்து ஒரு 10,000 பிரதி தமிழ்நாட்டில் விற்று ஒரு வீட்லையும் எல்லாரும் தப்பு நாவலை படிச்சுனுக்கிற மாதிரியும், நான் சொன்னதுனால்தான் நம்ம கேட்டுக்கலாம், நம்ம ஏன் படிக்க போகிறோன்னு சொன்ன மாதிரி அதெல்லாம் இல்லை. இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு நெகட்டிவிட்டிக்குது. நான் ரொம்ப சிம்பிள், பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நான் படிச்சுக்கிறேன், நான் ஏன் உன் கதையை கேட்கணும் அப்படின்றவங்க தயவு செய்து படிக்கலாம். நானே அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். படிக்கவே முடியல என்பவர்களுக்கு இந்த வேலையினுடைய பலு இருக்கிறது.
குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கிற தமிழர்களுக்கு காரில் பயணிப்பவர்களுக்கு 1 மணி நேரம் அவங்க குறைஞ்சபட்சம் தங்களுடைய பணியிடங்களுக்கு போக வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இந்த 1 மணி நேரத்தில் அவர்கள் ஒரு பெருங்கதையாடலை கேட்டு முடிக்கிறார்கள். பல பேர் அப்படி பெருங்கதையாடல் கேட்டு பணிக்கு போகாமல் லீவ் போட்டுட்டு திரும்பி வந்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரேடியாக தமிழ்நாட்டுக்கே வந்தவர்கள்ங்கிறாங்க. ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க அப்படிலாம். ஆமாம், நான் என்னை பார்ப்பாங்க, 10,000த்துக்கெல்லாம் பார்ப்பாங்க. ஏங்க அமெரிக்காவில் இவ்வளோ 3.5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கி ஏங்க வந்தீங்க அப்படின்னு கேட்பேன். நீங்கள் தான் சொன்னீங்களா சார், எதுக்குடா அங்கே போய் அவஸ்தைப்படுறீங்க, வந்துருங்கன்னு சொன்னீங்களே சார். அப்படி வந்துட்டேன் சார் நான். அதனால் சிறு நன்மை மூலம் பெரும் தீங்கு செய்பவனாக கூட என்னை அறியப்பட்டால் அதற்காக எனக்கு சந்தோஷம்தான். நான் இப்பொழுது தப்பு நாவலுக்கு வந்து விடுகிறேன். நாவல் ஒரு சின்ன பொறியிலிருந்து தொடங்குகிறது. ஒரு சின்ன பொறிதான் பெரிதாகி பெரிதாகி ஊழித்தீரியாக பெருகி ஒரு வனத்தையே அழிக்கக்கூடிய மிகப்பெரிய தீயாக வளர்கிறது. நம்மளை ஒருவேளை நாராயணி கண்ணைக்கு உட்பட, அந்த நாவலை எழுதின நாராயணி கண்ணைக்கு உட்பட, அவருடைய நாவலை என்னுடைய கதையாடலில் நேரடியாக தேடினால் ஒருவேளை அவர் ஏமாந்து விடக்கூடும். அதுக்கு எனக்கு மிகச்சிறந்த உதாரணம் பாலுமகேந்திரா. பாலுமகேந்திரா சொல்லுவார், ப்ரீவியூ ஷோக்கு கூட அந்த எழுதின ரைட்டரை கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவார். ஏன்னா அவன் வந்தவொடனே என் கதை எங்கே அப்படின்னு கேட்பான். நீ எழுதுனதோடு உன் கதை பிடிச்சிடுச்சு. சினிமா கம்ப்ளீட்டாக வேற ஒரு மீடியம். இதில் உனக்கு உன் கதையை எடுத்துக்கணும்னு போடுறான்ல, அதுலேயே பெருமைப்பட்டுக்கோ. ப்ரீவியூ பார்க்க கூட வராத, வீட்டிலே உட்காருன்னு சொல்லுவார். கம்ப்ளீட்டாக இது வேறு மீடியம், கதை சொல்கிறதே வேறு மீடியம். நான் கதை எங்கேருந்து தொடங்க போகிறேன்னா, மனோன்மணியம் அப்படின்னு நான் என் வாழ்நாளில் பார்க்காத, அல்லது நான் என் வாழ்நாளில் வாசிக்காத, அல்லது நான் என் வாழ்நாளில் திரைப்படங்களில் டிவி சீரியல்களில் பார்க்காத ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர் அம்மாவை வாணியம்பாடி பெண்கள் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார். அந்த அம்மா மாதிரி ஒரு மனிதாபிமான அம்மா தமிழ்நாடு போலீஸெல்லாம் இருந்துட்டாங்கன்னா உண்மையிலே குற்றங்களே இருக்காது அப்படின்னு எனக்கு தோணும். அந்த அம்மாவை நான் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன்னா, நாராயணி கண்ணகி அங்கேருந்து ஆரம்பிக்கலை. நான் இந்த 31 பாகமோ 32 பகுதியோ இருக்கிறது இந்த நாவலில். அது 22வது பகுதியிலிருந்து நான் இந்த நாவலை ஆரம்பிக்க போகிறேன். அந்த மனோன்மணியம் அவங்க பேர். அவங்களுக்கு ஒரு மிடில் ஏஜ் இருக்கலாம். அவங்க வீட்டுக்கார் செத்து 13 வருடம் ஆகிறது. 16 வயதில் அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனுக்காகத்தான் அவர்கள் வாழ்கிறார்கள். கணவன் இறந்து 13 வருடம் ஆகிறது. 45-50 வயதில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள எல்லா உடல் உபாதைகளும் அந்த அம்மாவுக்கு இருக்குது. பிபி டேப்லெட், சுகர் டேப்லெட், சர்க்கரை இல்லாத டீ, கஷாயம் குடிக்கிறது, சித்த வைத்தியம் பார்க்குறது, இப்படி எல்லா விதமான உடல் உபாதைகளும் அந்த அம்மாவுக்கு இருக்குது. வாணியம்பாடி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஒரு மனோதத்துவ டாக்டர் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அதை ரொம்ப க்ளீனாக அப்சர்வ் பண்ணி அவர் எழுதியிருக்கிறார். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஒரு எலும்பு டாக்டர் ஜுரத்துக்கு ஊசி போடுவார். நான் தான் எலும்பு டாக்டர் ஆச்சேன், நான் ஜுரத்துக்கெல்லாம் ஊசி போட மாட்டேன்னு எந்த டாக்டர். அங்கே இருக்கிற டாக்டர்கள் எந்த வியாதியானாலும் பகிர்ந்து கொள்வார்கள். அந்த மாதிரி ஒரு மனோதத்துவ டாக்டரை இந்த அம்மா ஒரு மிக முக்கியமான கேஸ் விஷயமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியிருக்கு. அந்த கேஸ் விஷயமாக ஷாகுல் அமீத் என்கிற ஒரு மனோதத்துவ டாக்டரை உங்களை மீட் பண்ணணும் சார், நான் பர்சனலாக முக்கியமாக ஆஃபீஷியலாக 2 விஷயம் பேசணுன்றாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு 12 மணி வரையிலும் ஓபி இருக்குது, 12 மணிக்கு மேலே 18வது நம்பர் ரூமுக்கு என்னை பாருங்கள் என்று சொல்கிறார். நம்ம வெயிட் பண்ணிட்டு நிறைய பேர் அவரை பார்த்துட்டு வராங்க. அப்புறமா ஒரு கேப் கிடைச்சோடனே நம்ம போகிறாங்க. 2 முக்கியமான விஷயங்களுக்காக மனோன்மணியம் அந்த மனோதத்துவ டாக்டரை சந்திக்க வேண்டியிருக்கு. ஒன்று, தன் உயிரை அடமானம் வைத்து ஒரு இம்மியும் பிசகிவிடக்கூடாது என்பதற்காக பல பேரால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை 3 நாட்களாக அந்த அம்மா தன்னுடைய பாதுகாப்பில் வைத்து அப்படி கவனித்து கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன தூசு துரும்பு கூட அந்த பெண்ணுக்கிட்ட நகர்ந்துடக்கூடாது. ஏன்னா சாட்சிகள் வேண்டும். அந்த பொண்ணை யார் யார் கெடுத்தார்கள்
என்பது வெளியெடுக்க வேண்டும். மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் வேற அவ. அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான கேஸ். பல இடங்களில் நாராயணி கண்ணகி அந்த அம்மா எப்படி ஒரு இன்ஸ்பெக்டர் அல்லாத ஒரு அம்மாவாக இருக்குது என்பதை எழுதியிருக்கிறார். ஒரு இரவில் 4 முறை தன்னுடைய வண்டியை எடுத்துக்கொண்டு, ஆக்டிவாவை எடுத்துக்கொண்டு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து, உங்களுக்கு தெரியும் போலீஸ்காரர்கள் இந்த மாதிரி கேஸ்க்கு வந்து வெளியே உட்காந்துருப்பாங்க. அவங்க கரெக்டாக டியூட்டியில் இருக்காங்களா, அந்த பொண்ணு தூங்குறாளா, யாராலாச்சும் அந்த பொண்ணுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சா என்று பார்த்து கொண்டு போகிற ஒரு அம்மாவாக இருப்பாள். ஒரு முறை அந்த 16 வயசு பையன், அவனை பற்றி தான் இந்த சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட அவங்க பேச போகிறார்கள். அந்த 16 வயசு பையன் அந்த அம்மாட்ட சொல்லுவான், அம்மா வீட்டில் வந்தாலாச்சும் கொஞ்சம் நேரம் அம்மாவாக இருமா, எப்பயுமே போலீஸ்காரியாக இருக்காரு என்று சொல்லுவார். இது வந்து நார்மல், நம்முடைய பொது புத்தியில் ஏற்றப்பட்ட ஒரு விஷயம். அதற்கு மனோன்மணியம் ஒரு பதில் சொல்லுவார், நான் போலீஸ் ஸ்டேஷன்லேயே அம்மாவாக தான்டா இருக்கிறேன் சொல்லுவார். நான் போலீஸ் ஸ்டேஷன்லேயே அம்மாவாக தான் இருக்கேன், போலீஸ் ஸ்டேஷனை விட நான் போலீஸ்காரியாக இல்லைன்னு சொல்லுவார். அதுதான் இந்த நாவலின் மைய சரடு. அதுதான் 4 முறை வண்டி எடுத்துன்னு போய் ஒரு ராத்திரியில் தன்னுடைய பேஷண்ட் எப்படி இருக்கிறாள், பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பதை அந்த அம்மாவை பார்க்க வைக்கிறது. இப்போ ஷாகுல் ஹமீது கிட்ட அந்த அம்மா 2 விஷயம் பேசுகிற, 2 சாப்டர், ஒரு விஷயத்துக்கும் ஒரு சாப்டரை நாராயணி கண்ணகி எழுதியிருக்கிறார். ஒன்று இந்த கேஸை பற்றிய சாப்டர். சார், நான் வந்து 3 நாளாக ஒரு பொண்ணை அட்மிட் பண்ணிட்டு இங்கே தான் இருக்கிறேன். அந்த பொண்ணுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பொண்ணு வாணியம்பாடிக்கு பக்கத்தில் ஏரிப்புதூர், ஏரிப்பொதர் அந்த ஊர் பேர், அப்புறம் அது மாறி ஏரிப்புதூர் என்று கொஞ்சம் நாகரிகமாக வந்துருக்கு. உங்களுக்கு தெரியும், எங்கள் பகுதிகளெல்லாம் கொல்லை கொட்டா என்று சொல்லுவார்கள். கொள்ளையிலேயே கொட்டா போட்டு அங்கேயே வாழறவங்க. அந்த மாதிரி ஏரிப்புதூர், அங்கே ஒரு 86 குடும்பங்கள் இருக்கிறது. அந்த ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணு பேர் சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணாக சித்தரிக்கப்படுகிறாள். ஆனால் அவள் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தா ஒரு எஸ்ஐ ஆகிருப்பா, இன்னும் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தா ஒரு டாக்டர் ஆகிருப்பாள். அவ்வளோ கல்வி அறிவு அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. அவ்வளவு பேரழகியாக அந்த பெண் இருக்கிறாள். ஆனால் இன்றைக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் அவள் எப்படி இருக்கிறான்னா, முதல்ல அவளுடைய தலையை முழுக்க ஒன்றும் பாதியமாக வெட்டி அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் அந்த தலைமுடியை சிதைத்து விடுகிறார்கள். ஒரே அடியாக மொட்டை அடிச்சிட்டா கூட பரவாயில்ல. ஆனால் பெண்களுக்கான தலைமுடியை அலங்கோலப்படுத்தி அந்த பெண்ணை வைத்திருக்கிறார்கள். ஹாஸ்பிட்டலுக்கு இந்த அம்மா எடுத்துன்னு வந்து அட்மிட் பண்ணோடனே டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு 7 மாதம் கன்சீவாக இருக்கிறா என்று சொல்லும்போது அந்த டாக்டர் அம்மா செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, ஒரு சேட் நியூஸ், 7 மாதம் கன்சீவாக இருக்கா, ஆனால் குழந்தை உள்ளே இறந்து இருக்கிறது, யாரோ எட்டி உதைத்திருக்கிறார்கள், அதில் வந்து அந்த வயிற்று வழியாக போய் அந்த குழந்தை வந்து முற்றிலும் சிதைந்து போயிருக்கிறது. இன்னும் 1 நாள் 2 நாள் தாமதிப்பதற்குள்ளாக அந்த குழந்தையை எடுத்தாக வேண்டும், இல்லைன்னா அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது. இந்த அம்மாவுக்கு அந்த பெண்ணையும் காப்பாற்றியாக வேண்டும், இந்த பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட எல்லோரையும் நீதிமன்றத்துக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தியாக வேண்டும். இப்படி பல விஷயங்கள் உறுத்துகிறது. ஒரு சின்ன டீம் அந்த அம்மா கூட இருக்காங்க. வளர்மதி அப்படின்னு ஒரு எஸ்ஐ இருக்காங்க, ஒரு கான்ஸ்டேபிள் இருக்காங்க, அக்பர் அப்படின்று அந்த அம்மாவுக்கு ஒரு அருமையான ஜீப் டிரைவர் இருக்கிறார். இவங்க தான் அந்த டீம். இப்போ அந்த அம்மா மனம் பொறுக்க முடியாமல் அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் வந்து சொல்கிறாங்க, ஏன் டாக்டர், அந்த பொண்ணை யாரெல்லாம் பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க அப்படின்னு அவள் சொல்ல மாட்டா, அதை நம்ம வெளிக்கொண்டு வர முடியாதான்னு கேட்குறாங்க. டக்குன்னு இவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளே அந்த டாக்டர் சொல்கிறார், முடியாதுன்னு சொல்கிறார். என்ன டாக்டர் இப்படி கராராக சொல்கிறீங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்கன்னு சொல்கிறாங்களே. எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க என்பது பொது புத்தியில் நமக்கு சொல்லப்பட்ட ஒன்று. ஆனால் அவர்களுக்கென்று சில ரகசியம் இருக்குல்ல, அதை நார்மல் மேன் கூட ஒரு கட்டத்தில் சொல்லிடுவான். ஆனால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் புதைக்குழிக்கு போகிற வரையில் சொல்லவே மாட்டாங்க. அந்த ரகசியங்கள் அவர்களோடையே போய்விடும், சொல்லவே மாட்டாங்க. அப்போ எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? இந்த அம்மாவுக்கும் அந்த மனோதத்துவ டாக்டருக்கும் ஒரு மிகச்சிறந்த உரையாடல் நடக்குது. நாராயணி கண்ணகிக்கு நான் சொல்ல விரும்புவது, இந்த ஒட்டுமொத்த நாவலினுடைய பகுதிகளில் மிக காத்திரமான பகுதி
அந்த 2 சாப்டர். அந்த டாக்டர் அவன் சொல்லுவான், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இவன் சொல்லாமல் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? விக்டிம்ஸ், சாட்சிகள் வேணும் இல்லை? பாலியல் பலாத்காரத்துக்கு யார் சாட்சி? ஒரு பாலியல் பலாத்காரம் 3வது மனிதனுடைய முன்னிலையில் எப்பொழுதுமே நடக்காது இல்லையா? அதுக்கு யார் சாட்சி சொல்லுவாங்க? அதை கண்டுபிடிப்பதற்காகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த டாக்டர் சொல்லுவார், இந்த இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்கன்னு உங்ககிட்ட கேஸ் கொடுத்தது யார்? அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ், அப்பாவும் அம்மாவும் தான் 7 மாதம் கன்சீவாக இருக்கிறா என்பதனால் அந்த கேஸ் கொடுத்தாங்க. ஓகே, அவங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்குல்ல? இப்படித்தான் ஒரு நூலிழையை பிடித்து கொண்டு போலீஸ் ஒட்டுமொத்தமாக ஒரு வீட்டு கதவை போய் தட்டுவார்கள். பல இலக்கியங்களில் நம்ம படித்திருக்கலாம், பல நேரடியான அனுபவங்களே நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சின்ன நூலிழையை கிடைச்சிடும். அன்றைக்கி ராத்திரி 9:30 மணிக்கு ஒரு வீட்டு கதவை தட்டி வெளியே வாடா என்று கூப்பிடுவாங்க. கரெக்டாக இருக்கும் அது. அவங்க சொல்கிறாங்க, ஒரு 70 வயசானவனை சொல்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ். அது இல்லாமல் ஒரு 17 வயது நிரம்பிய ஒரு சின்ன பையனை சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த பொண்ணுனுடைய சொந்த சித்தப்பா ஒருத்தர் ஃபிலிம் திரைத்துறையில் டைரக்டர் ஆகிறேன் அது இதுன்னு சுற்றினுக்கிறார். அந்த ஆள் பேர்லேயும் சொல்கிறாங்க. இந்த 3 பேரும் இருக்கலாம் என்பது போலீஸினுடைய அனுமானம். அது இல்லாமல் இந்த 3 பேரை தாண்டி இன்னும் பல பேர்கள் இவர்கள் பார்வைக்கு வராமலும் இருக்கலாம். இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடித்தாக வேண்டும். எங்களால் முடியல, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? அந்த டாக்டர் சொல்கிறாரு, ரொம்ப ஈஸி. இந்த 3 பேரையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிவிடுங்க. அரெஸ்ட் பண்ணி தனித்தனியாக விசாரிங்க. தனித்தனியாக விசாரிக்கும் போது அந்த பொண்ணு உங்கள் 3 பேரையும் சொல்லிட்டா, உன் பேரை சொல்லிட்டான்னு 3 பேர்ட்டையும் சொல்லுங்கள். 3 பேர்கிட்டையும் தனித்தனி விசாரணை நடக்கிற போது உங்களுக்கு ஈஸியாக உண்மை தெரிஞ்சிடும் என்று சொல்கிறார். உடனே இந்த மனோன்மணியம் சொல்கிறார், சார் நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆள் சார், அங்கே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. போலீஸுக்கு கூட இப்படிலாம் தோணாது, நீங்கள் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களே என்று சொல்வார். இந்த உரையாடல் நீண்டு கொண்டே போகும். அவர் ரொம்ப பிரமாதமான விஷயங்களை சொல்வார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் கிடைக்கும். பசி, அவருக்கு 1 மணி ஆகிடும், பசியில் இருப்பார். அப்புறம் சார் இன்னொரு விஷயம் கன்சல்ட் பண்ணோம், நான் உங்கள் ப்ரைவேட் கிளினிக்கை பேசிக்கிட்டோமான்னு கேட்பார். சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களுக்கு என்கிட்ட சொல்கிறதுக்கு தயக்கம் இருந்துச்சுன்னா திருப்பத்தூரில் ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்கிறாங்க, சோபனான்னு ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள போய் பாருங்கள் என்று சொல்லுவார். இல்லை நான் உங்கள்கிட்ட தான் பேசணும் அப்படின்னா இப்பயே பேசுங்க. இல்லை சார், ப்ரைவேட்டாக சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீஸ் கிடைக்கும்ல என்று சொல்லுவார். அப்போ அந்த ஷாகுல் அம்மை சொல்வார், இல்லை மேடம், நான் தேவைக்காக மட்டும் பணம் சம்பாதிப்பவன், அளவுக்கு அதிகமான பணம் சம்பாதிக்கிற சைக்காட்ரிஸ்ட் இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை என்னுடைய வார்த்தைகளிலிருந்து ஒரு ஈரம் கிடைக்கும் என்றால், என் வார்த்தைகளிலிருந்து ஒரு வழி கிடைக்கும் என்றால், என் வார்த்தைகளிலிருந்து ஒரு ஒளி கிடைக்கும் என்றால், காசை விட அது ரொம்ப பெரிது. இப்போ அந்த அம்மா பர்சனலான இன்னொரு விஷயத்தை அந்த டாக்டர்கிட்ட இப்பொழுது கொண்டு போவார். முதல்ல பேசுனது முழுக்க அவங்களுடைய கேஸ் விஷயம். இப்பொழுது பேசப்போகுது தன்னுடைய சொந்த விஷயம். நான் சொன்னேன்ல, இந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரர் இருந்து 13 வருடம் ஆகிறது. 13 வருடம் பொறுத்து அந்த பையனுக்காகத்தான் நம்ம எல்லாரும் அப்படி தான் வாழறோம். நம்முடைய வாழ்க்கையை யாருக்காக வாழ, என் பொண்ணுக்காக தான் வாழறேன், யாருக்காகங்க, என் பிள்ளைங்களுக்காக தான் வாழறேன். ஒரு நாளும் ஒரு மனிதனும் எனக்காக தான் நான் வாழறேன்னு சொன்னதே இல்லை. எல்லாம் நம்ம யாருக்காகவோ நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடுகிறோம். உறவுகள், குடும்பம் என்கிற அமைப்புகள் அந்த பாசத்தை, அந்த பிரியத்தை மிக பிரமாதமாக அறுவடை செய்து கொள்கிறார்கள். அந்த அம்மா சொல்ல, அந்த பையன் மட்டும் இல்லைன்னா நான் வாழ வேண்டிய அவசியமே இல்லை சார். எனக்கு இந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வேலை எதுவுமே எனக்கு தேவையில்லை, என் பையனுக்காக தான் வாழ்கிறேன். என் பையனை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை டாக்டர், நேற்று என் பையனை நான் பயங்கரமாக அடிச்சிட்டேன் என்று சொல்லுவாள். அப்பப்போ அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா அவனுக்கு என்ன வேணும், ரஹமதியா பிரியாணி வேணும். அப்புறம் அவனுக்கு நிறைய பொருள்களை வாங்கி கொண்டு ஆட்டோவில் அந்த அம்மா போவாங்க. அந்த அம்மா கூட மனோன்மணியத்தினுடைய அம்மாவும் அப்பாவும் கூட இருக்காங்க, தாத்தாவும் பாட்டியும் பையனோடு இருக்கிறாங்க.
அந்த பாட்டி வெளியே வந்து பொண்ணுக்கிட்ட சொல்கிறா, எங்கம்மா போன நீ காலையிலேருந்து இன்னுமே வரல, இந்த பையன் 3/4 மணி நேரமாக டாய்லெட்டில் போய் உக்காந்துக்குது, வெளியவே வரமாட்டேங்குது என்று சொல்கிறாரு. 3/4 மணி நேரம் ஒரு பையன் டாய்லெட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த அம்மா போய் கதவை தட்டுறாங்க, வெளியே வாடா வெளியே வாடான்னு கத்துறாங்க. ராகுல் அந்த பையன் பேர். அவன் வெளியே வரல, தண்ணி ஊற்றுற சத்தம் கேட்குது. ஐ திங்க் அவன் வந்து காதில் வந்து அந்த ஹெட்ஃபோன் போட்டு எதையோ பார்த்து கொண்டு இருக்கிறான், அல்லது எதையோ கேட்டு கொண்டு இருக்கிறான். இவங்க கார்பெண்டருக்கு ஃபோன் பண்ணி கதவை உட என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்புறம் அந்த பையன் வெளியே வரான். டக்குன்னு அவன் வெளியே வந்தோடனே இவன் போய் ஃபோன் பிடிங்கி பார்க்குறாங்க. அவன் போர்னோ பார்த்துனுறான். அந்த அம்மா பயங்கர ஷாக் ஆகிடுது. அந்த பையனை போர்னோ பார்க்கறதுக்காக உன்னை நான் இப்படி வளர்க்குறேன் என்று 4 அரைச்சல் கொடுக்குறாங்க. என் பையனை நான் இப்படி அடிச்சிருக்கக்கூடாது டாக்டர், நான் அடிச்சிட்டேன், நான் சரியாக வளர்க்கலையோ கேட்குறாங்க. ரொம்ப பிரமாதமான பிலாசபி அந்த அந்த ஏரியா. அந்த டாக்டர் சொல்கிறார், நீங்கள் சரியாக வளர்க்கலன்னு யார் சொல்கிறதுன்னு கேட்குறாரு. கரெக்டாக இருக்கான் அந்த பையன். 16 வயசில் ஒரு பையன் போர்னோ பார்க்குறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. உங்கள் வயசில் நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? மலையாள படம் பார்த்தோம், விட்டு படம் பார்த்தோம், செக்ஸ் பத்திரிகைகள் மறைச்சு மறைச்சு படித்தோம். அதெல்லாம் மறைந்து போய் அதனுடைய இன்னொரு வடிவமாக செல்ஃபோன் கையில் வந்துடுச்சு. இந்த கால மாறுதல்களைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய இந்த பையனை கிடையாது. அந்த அந்த டாக்டர் ஒரு பிரமாதமான விஷயம் கேட்பார். ஒருவேளை உங்கள் பையன் போர்னோ பார்த்தா என்ன ஆவான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. ஓப்பன் டாக் சைக்காட்ரிஸ்ட்டுக்கும் இன்ஸ்பெக்டருமாக்கும். இல்லை, அவன் வந்து ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ண மாட்டானா, ஒரு பொண்ணு மேலே இச்சைப்பட மாட்டானா? அந்த டாக்டர் கேட்குறாரு, ஓகே, உங்கள் பையன் எந்த பெண் மீதும் இச்சைப்படவில்லை, எந்த பெண்ணையும் தப்பாக பார்க்கவில்லை, ஒரு ஆண்மையற்றவனாக உங்கள் பையங்கிறான், உங்களுக்கு சம்மதமா என்று கேட்குறேன். பிரமாதமான டிஸ்கஷன். 16 வயசில் உங்கள் பையன் வந்து ஒரு புத்திஸ்டுமா, ஒரு ஒரு துறவி மாதிரி ஃபோர்னோ பார்க்காத, எந்த பெண்ணையும் திரும்பி பார்க்காத, ஒரு ஆண்மை இல்லாத ஒரு பையனாக இருப்பதில் உங்களுக்கு சம்மதமா? அந்தம்மா இந்த கோணத்தில் எல்லாம் தன்னுடைய பையனை பற்றி யோசிக்கவே இல்லை. அந்த டாக்டர் சொல்கிறாரு, அவன் ரொம்ப சரியாக தான் இருக்கிறான், நீங்கள் எப்படி அவனை டீல் பண்ண வேண்டும் என்றால் ரொம்ப அதுக்கான தீர்வை அந்த டாக்டர் சொல்கிறார். எப்படி அவனை நீங்கள் டீல் பண்ணுன்னா, தம்பி டாய்லெட்டில் உட்காந்து நீ வந்து கேம் பார்ப்பியா, கேம்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லுங்கள், 3 நாளில் அவன் ஃபோர்னோ பார்க்கறத நிறுத்துருவான் என்று சொல்கிறார். அப்படி தான் ஒரு பையனை சைக்காட்டிக்காக நீங்கள் வந்து டீல் பண்ணணும். நீங்கள் நேரடியாக அவன் கூட விவாதிச்சிங்கன்னா அவன் 24 மணி நேரமும் ஃபோர்னோ பார்க்குற பையனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் நீ வந்து நல்ல கேம் விளையாடு, ஆனால் டாய்லெட்டில் போய் விளையாடாத, வீட்டுக்குள்ளேயே விளையாடு. அப்படி விளையாடணுன்னா உனக்கு அம்மா வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஃபோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லு. இப்படித்தான் ஒரு பையனை நீங்கள் உங்களோடு வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பையன் 16 வயதில் வீட்டில் தனியாக இருந்தால் இதெல்லாம் நடந்தே தீரும் என்று அந்த டாக்டர் சொல்கிறார். அந்த மனோன்மணி, இல்லை டாக்டர், என் பையன் தனியாக இல்லை, எங்கள் அப்பாவோடையும் அம்மாவோடையும் தானே இருக்கிறான் என்று சொல்கிறார். அப்பா அவரோடு இருக்கிறார். அப்பாவுக்கு 70 வயது ஆகிவிட்டது. அப்பா ஒரு கூரையில் இருக்கிறார் என்பதற்காக நீங்கள் உங்கள் பையனோடு இருப்பதாக நினைத்துக் கொள்கிறீர்கள். இல்லை, அவர் வாழ்க்கையில் இருக்கிறார். அவருக்குன்னு ஒரு 70 வயசில் ஒரு லைஃப் இருக்குல்ல, டிவி பார்ப்பது, அப்புறம் கொஞ்சம் ஃபோன் பார்ப்பது, முடிந்தால் கொஞ்சம் ஃபோர்னா பார்ப்பது, அப்படின்னு அவருக்கு ஒரு 70 வயசில் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையோடு அப்பா இருக்கிறார். அம்மா சமைப்பது, பையனுக்கு வந்து கரெக்டாக சாப்பாடு கொடுப்பது என்று அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறார்கள். இந்த பையன் தனியாகத்தான் இருக்கிறார். இப்போ என்ன பெரிய பிரச்சனைனா, ஏன் பையன் வந்து டாய்லெட்டில் உட்காந்து ஃபோர்னோ பார்க்கிறான் என்றால், அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, தெருக்கள் இல்லை, கோலி குண்டுகள் அற்று போய்விட்டன, பம்பரங்கள் இல்லாத தெருக்களாக மாறிவிட்டன, தோஷத்திற்கு மந்திரித்து போடுகிற தேவாங்குகளை கொண்டு வருகிற குரல்கள் நம்முடைய தெருக்களில் கேட்பதே இல்லை. எல்லாம் அற்றுப்போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சுடுகாடு மாதிரியான சூழலில் நம்முடைய குடும்பங்கள் சமைத்து உண்டு தூங்கி எழுந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் என் பையன் மட்டும் கெட்டுட்டான் என்கிற புகார் உங்களுக்கானது அல்ல, இந்த சமூகத்துக்கானது என்று அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் சொல்கிறார். இது வந்து ஒரு சொசைட்டிக்கானது, உங்கள் பையன் மட்டும் இல்லை, யாருமே இல்லை. ஆண் நண்பர்களே கூடாது இல்லையா? நம்ம எல்லா பெற்றோர்களும் நம்ம பிள்ளைங்களை ரொம்ப நல்லா வளர்க்குறோன்னு நினைக்கிறது என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத ஒரு பையன் வளர்ந்தா அவன் நல்லா வந்துடுவான், அவன் வந்து நல்லாலாம் வளரவே மாட்டான்.
அப்புறம் அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர், நான் கிட்டத்தட்ட இதிலே நாவலை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் சொல்கிறாரு, ஆண் நண்பர்களையே அனுமதிக்காத நீங்கள் அந்த பையனுக்கான பெண் நண்பர்களை அனுமதிப்பீர்களா இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சக பையனே அவங்க கூட வந்து இந்த ரூமில் உட்காந்து பேச முடியாது இந்த வீட்டில். நீங்கள் டியூட்டி முடிஞ்சு வரும்போது அவன் ஒரு பொண்ணு கூட பேசுகிறான்னா உங்களால் ஒத்துக்க முடியுமா? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு பையனை நீங்கள் ஒரு நல்ல பையனாக வளர்த்தெடுப்பது. அண்ணாதுரை சார் நான் பேசும்போது சொன்னார்ல, நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். என்ன கமெண்ட்லாம் கூட கீழே வந்து கேட்டாங்க, உன் பிள்ளையனா நீ அப்படி சொல்லுவேடா அப்படின்னா. டேய், நான் என் பிள்ளையதான்டா சொல்கிறேன். சொல்கிறேன் என்னென்னா, இந்த இந்த வாழ்க்கையில் அப்படியே நம்ம பொத்தி பொத்தி வளர்க்குறதா பார்த்து எந்த விதமான சோசியல் ரெஸ்பான்சிபிளும் இல்லாமல் நம்முடைய குழந்தைகளை வளர்க்குறோம். அது நான் சொல்லுவேன் பல இடங்களில், ஒரு நாள் உங்கள் பையனையோ உங்கள் பொண்ணோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டுங்க. போலீஸ் ஸ்டேஷனில் எந்த சீட்டில் இன்ஸ்பெக்டர் அம்மா உட்காருவாங்க, எந்த சீட்டில் எஸ்ஐ இருப்பாங்க, அந்த செட்டப் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டுங்க. ஒரு சின்ன குற்றம் பண்ணியோ பண்ணாத கூட போலீஸ் ஸ்டேஷன் போட்டோம். ஒரு நாள் அந்த கோர்ட்டுக்கு போட்டோம், அந்த நீதிபதிக்கிட்ட நின்று ஒரு 2 நாள் ஜெயிலுக்கு கூட போயிட்டோம். ஒன்றும் ஆகிடாது. நான்லாம் 5 நாள் ஜெயிலில் இருந்துக்கிறேன். ஆமாம், 5 நாள் ஜெயிலில் இருந்துக்கிறேன். நான்லாம் ஒன்றும் நல்லா தான் இந்த உங்க கூட பேசுகிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிறேன். அண்ணாதுரை சார் வந்து ஒரு நாள் ஜாதி கலவரத்தில் அவரை கூட்டின்னு போனாங்க. இந்த பாருங்க, அவர் வந்து ஒரு துறையினுடைய இயக்குனராக இன்றைக்கி இருக்கிறார். ஆக ஜெயிலுக்கு போனால் தான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக முடியும். ஜெயிலுக்கே போகல நான் அப்படின்னா நீட் எழுதிட்டு டாக்டர் ஆகிட்டு சரி வேணாம், அது ஒரு பெரிய சப்ஜெக்டு. இப்போ இந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட நம்ம பேசுதா ரொம்ப கிளியராகி ஒரு நடு ஆற்றில் அள்ளி பருகுகிற ஒரு கை நீர் மாதிரி அந்த மனோன்மணி அம்மன் ரொம்ப கிளியரான ஒரு மனநிலையில் வெளியே வருகிறார். இப்பொழுது நான் இந்த கதைக்கு வருகிறேன். போலீஸ் ஸ்டேஷன்கள், மகளிர் காவல் நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேஸ் தான் மகளிர் காவல் நிலையங்களுக்கு தொடர்ந்து வரும். குறிப்பான உங்களை எல்லாருக்குமே தெரியும், நம்ம வாழ்க்கையில் அதில் அனுபவப்பட்டிருப்போம். குறிப்பாக கேஸ் வந்து இப்போ இந்த கம்நாட்டிக் பாடையில் போகிறவன் என்னை அடிச்சிட்டான் மேடம், அவன் வந்து இன்னொரு பொண்ணோட தொடர்பில் இருக்கிறான் மேடம், புருஷன் வந்தானே இவன் 2 பேரை வச்சுன்னுக்கிறான் மேடம். இதான் மெயினான மேடம் கிட்ட போகிற ரிப்போர்ட்ஸே தமிழ்நாடு முழுக்க இதான். இந்த வரதட்சணை கொடுமைகள்லாம் அதெல்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து சாமா வாங்கினார் சொன்னான், சட்டி வாங்கினார் சொன்னான், பணம் வாங்கினார். அது இந்த 10 வருஷங்களில் இல்லை. அதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாரும் போகிறதில்ல. எல்லாமே கள்ளக்காதல், நல்ல காதல். அப்புறம் இவன் அவனை வச்சுன்னுக்கிறான், என் தங்கச்சியே வச்சுன்னுக்கிறான் மேடம், அப்புறம் எதிர் வீட்டு பொம்பளை வந்து எப்போ பார்த்தாலும் இவன் கூடயே தான் மேடங்கிறா. இந்த ரிப்போர்ட்ஸ் தான் வருது. இதுக்கே போலீஸ்காரங்களுடைய தாவு அருந்துருது. நீங்கள் 4 நாள் உட்காந்து இதையே கேட்டுனுங்களேன், என்ன ஆகும்? வாணியம்பாடிலேருந்து திருப்பத்தூர் வரும்போது நீங்கள் எந்த ஆம்பளையை பார்த்தாலும் உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். எந்த பொண்ணை பார்த்தாலும் உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். இல்லைன்னா அம்மா கேஸ் வந்துருக்குது உங்களுக்கு. கேஸில் இதை தவிர வேறு எதையுமே நீங்கள் கேட்கல. ஓ, இந்த சமூகமே கெட்டு குட்டிசுவர் ஆயிடுச்சா? அதுவும் குறிப்பாக வாணியம்பாடி திருப்பத்தூரில் இவ்வளோ கேஸ்க்குதா? ஏன்னா நீங்கள் அதை தான் கேட்குறீங்கள. அந்த மாதிரி ஒரு கேஸ். ஒரு வயசான அம்மாவும் ஒரு வயசான அப்பாவும் வந்துக்கிறாங்க. என்னம்மா, இந்த போலீஸ்காரங்களுடைய லாங்குவேஜ்க்கு இல்லை, அது வந்து உங்களுக்கு நான் இந்த 10 வருஷத்தில் அந்த லாங்குவேஜெல்லாம் மாறிக்குது. நம்ம ஒரே மனநிலையில் வரும்போதே அந்த ஆள் 70 வயசு ஆளாக இருப்பான். கேஸ் கொடுக்க வந்தவன் என்னடா அப்படின்னு கேட்பான். 28 வயசு கான்ஸ்டேபிள் வந்து, அப்புறம் பெண்ணாக இருந்தால் என்னடி அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. கொஞ்சம் வந்து நிறைய போராட்டங்களுக்கு பிறகு, நிறைய அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு இப்போ அதெல்லாம் இல்லை. என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. கேஸ் கொடுக்கலான்னு வந்தம்மா. நம்ம என்ன கேஸு? அது எப்படிமா என் வாயால் சொல்கிறது? நீ சொல்ல இன்னும் புருஷன்கிட்ட சொல்கிறாங்க. உன் வாயாலே சொல்ல முடியாதுன்னா என் வாயால் எப்படி சொல்கிறது? நீயே சொல்லு. இப்படி 2 பேருமா சொல்ல போகிறீங்களா இல்லையா? இப்போ போலீஸ் வந்து சொல்ல போகிறீங்களா இல்லையா நீ கேட்குது. ஒன்றும் இல்லைம்மா, அது நான் கூட நாராயணி கண்ணைக்கிட்ட சொன்னேன். நீங்கள் எழுதியிருக்கிற இந்த வார்த்தை இதுவரையில் நான் தமிழ் இலக்கியத்தில் படிக்காத ஒரு புது வார்த்தை. அந்த அம்மா ரொம்ப கேஷுவலாக நான் இந்த ஒன்றுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் பொண்ணு மேலே 2-3 பேர் வெள்ளை மூத்திரம் பெஞ்சிட்டாங்கம்மா அப்படின்றான். அதாவது தன் பெண்ணை கற்பழித்து விட்டார்கள் என்பதை அவ்வளவு ஒரு இன்னசென்ட்டான வார்த்தைகளில் அந்த வெள்ளை மூத்திரமா அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் போலீஸ்காரங்களுக்கு புரிஞ்சிருது. ஒரு 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 ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அவங்களுக்கு புரியுது.
நம்ம இது இப்படி சொல்கிற, இரு, இது ரொம்ப முக்கியமான கேஸு, எங்ககிட்ட சொல்லாத, இன்ஸ்பெக்டர் அம்மா வந்துட்டோம், அவங்க டீல் பண்ணிக்குவாங்க. ஏன்னா எங்ககிட்ட ஒரு தாட்டி சொல்லி இன்ஸ்பெக்டர் அம்மா வந்தால் மறுபடியும் அவங்ககிட்ட சொல்ல வேணா, உட்காரு என்று சொல்லி. அப்போ தான் நம்ம அம்மாவை பார்க்குறாங்க. நம்ம அம்மாவுக்கு ஒரு 65 வயசு இருக்கலாம். உள்பாவாடை கட்டாமல் வெறும் புடவையை மட்டும் கட்டி கொண்டு அந்த அம்மா வந்திருக்கு. கணுக்கால்லாம் தெரியுது. சும்மா ஒரு புடவையை மேலே சுற்றின்னு வந்துக்கிறாங்க. அந்த ஆளும் கிட்டத்தட்ட ஒரு வேஷ்டி, ஒரு பேர் பாடி, வந்து ரொம்ப அப்பாவிகளாக 2 பேரும் வந்திருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் இந்த இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து விடுகிறார்கள். இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து, இந்த அம்மா ரொம்ப நேரமாக உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்கம்மா என்று சொல்லும்போது கேஸ் கேட்குறாங்க. அந்த அம்மா இவங்ககிட்ட சொன்னதையே சொல்லுது. ஒரு ஒரு 2 பொண்ணுமா, ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன், இன்னொருத்தி கூட வச்சுங்க. என்ன பண்ணுறா அந்த பொண்ணு? ஆடு மேய்க்கிறாம்மா. யார் யாரெல்லாம் பண்ணாங்கன்னு தெரிலம்மா, என் பொண்ணு வந்து 7 மாதம் கர்ப்பமாக வரா. ஓ, ரொம்ப சீரியஸ் கேஸ். ஏன்னா பாலியல் பலாத்காரம் ஒரு நபரால் நடக்கவில்லை என்பதை அந்த இன்ஸ்பெக்டர் தெரிந்து கொள்கிறார்கள். பல பேர் அவளை யூஸ் பண்ணியிருக்கிறார்கள். அவளுக்கு மென்டலாக பிரச்சனை என்றெல்லாம் இவர்கள் சொல்லவில்லை. அப்புறம் ரொம்ப சென்சிட்டிவான இன்னொரு விஷயம் இருக்கிறது. இந்த மாதிரி எங்கள் பொண்ணை ஒருத்தன் கெடுத்துட்டாங்க அப்படின்னாவே நம்ம உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு 16-15 வயசுக்கு கீழே இருக்கும், போக்சோ கேஸில் போட வேண்டியவங்க என்கிற மனநிலை எல்லோருக்கும் உருவாகி இருக்குது. சின்ன பொண்ணை இப்படி பண்ணிக்கிறாங்க, நீ விட்டு என்னம்மா பேசுகிற என்று இந்த இன்ஸ்பெக்டர் அம்மா பேசும்போது, சின்ன பொண்ணு நம்ம நான் கல்யாணம் பண்ணியிருந்தால் 2-3 பிள்ளை பெற்றிருப்பா என்று சொல்கிறார்கள். அப்போ உன் பொண்ணுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்குறாங்க. 26-27 இருக்குமா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இப்படித்தான் அந்த கேஸ் ஆரம்பிக்கிறது. வந்திருப்பது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகிற, தினந்தோறும் வருகிற ஒரு நார்மல் கேஸ் இல்லை. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேஸ். ஒருவனால் அந்த பெண் பாதிக்கப்படவில்லை, பல பேர் அவளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த அம்மா வந்து, அந்த அம்மா சொல்கிறாங்கள, இந்த நாவலின் மையமாக நான் எடுத்துக்கொள்வது, போலீஸ் ஸ்டேஷனில் கூட நான் போலீஸ்காரியா இல்லைடா, அம்மாவாக தான்டா இருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை இருக்குல்ல, அந்த அம்மா அதெல்லாம் இருக்கட்டும், இப்படி உள்பாவாடை கட்டாமல் தான் நீ புடவை கட்டின்னு வருவேன் என்று கேட்குறாரு. கேஸ் வந்து இப்படி பர்னிங் இஷ்யூ. அந்த சமயத்தில் இந்த அம்மா என்ன கேட்குது, உள்பாவாடை கட்டாத இப்படி புடவை கட்டின்னு வருவியா, உடம்புலாம் தெரியுற, இங்கே வா என்று ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு, எதிரில் ஒரு நைட்டி கடை இருக்கு, அங்கே போய் 6 உள்பாவாடை வாங்கிட்டு வந்தாங்க. போய் காசு அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கம்மா. 6 கலரில் அந்த அம்மாட்ட உள்பாவாடை கொடுத்து, இன்னொரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்லை, வீட்டில் எப்போ பண்ணாலும் உள்பாவாடை கட்டி தான் புடவை கட்டணும். கொஞ்சம் நேரம் பொறுத்து அந்த டைலாக்லாம் முடிஞ்சு, அந்த அம்மா என்னத்தம்மா நினைக்குது, அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் இப்படி போய் கூப்பிட்டு அடுத்த செகண்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஜீப் எடுத்துன்னு வந்துடணும். ரிப்போர்ட்டு, கேஸு எழுதி கொடுக்கணும், சிஎஸ்ஆர் போடணும், எஃப்ஐஆர் ஏமா அம்மா நேரம் நான் பேசுங்கிறது, நீ உள்பாவாடை வாங்கி கொடுக்குறேன்ற, வாமா சீக்கிரமா வா, அந்த டோன் தான் அந்த அம்மாவுக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் புறப்படும் போது ரொம்ப அழகாக ஒரு இடம் எழுதியிருக்கிறார். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஏதோ ஒரு மூலையில் அவர்கள் வாங்கி கொடுத்த அதில் ஒரு உள்பாவாடை ரொம்ப அழகாகுதுன்னு ஒரு போலீஸ்காரம்மா, பிளாக்லாம் நீ கட்ட மாட்டேன்னு அந்த அம்மா எடுத்துக்குது. அப்புறம் போலீஸ்காரர்களுக்கான அந்த தன்மை கூட இல்லாமல் ஒரு நாவல் எழுத முடியாது. ஆமாம், அந்த இடத்துல ஒரு உள்பாவாடை எடுத்துக்குது. மீதி ஏதோ ஒரு இடத்துல அந்த அதெல்லாம் நம்ம சட்டை பண்ணவே இல்லை. இதுதான் கேஸ். இப்போது அப்படி இப்படி நிறைய விஷயங்களை இவங்ககிட்டேருந்து அவங்க கேதர் பண்ணுறாங்க. இவங்களுக்கு அந்த பொறுமை இல்லை. சீக்கிரமாக வாமா, சரி வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அந்த கேயவனையும் அந்த பையனையும் தூக்கி போட்டு 4 சாஸ் சாத்தினா உண்மையை ஒத்துக்குவாங்க. உண்மையை ஒத்துன்னு என்ன ஆக போகுது, அதை அப்புறம் பார்த்துக்கலாமா, நீ வாமா அந்த பொண்ணை, இப்படியா பேசுகிறார்கள். இவங்க ஜீப்பில் வாணியம்பாடியிலிருந்து அந்த கொல்லைப்புதூர், ஏரிப்புதூருக்கு ஜீப் போகிறது. நான் நாராயணி கண்ணகி எதிரிலேயே இருக்கிறதுனால சொன்னேன். ஜீப் வந்து வாணியம்பாடியிலேருந்து ஏரிப்புதூருக்கு போகிறதுக்கு அதிகபட்சமாக ஒரு 20-25 நிமிஷம் ஆகலாம். ஆனால் இவருடைய நாவலில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஆகுது. ஏன்னா வழி நெடுக இவர் எவ்வளவு காட்சிகளை அவர்கள் பார்த்தாங்கன்னு எழுதினே வர்றார். யார் யாரெல்லாம், இவர் நகை செய்கிற தொழிலாளி இல்லையா, ஆமாம், அந்த வடநாட்டு சேட்டுங்கெல்லாம் எவ்வளோ பேர் அந்த பஜாரில் இருந்தாங்க. அப்புறம் அவர் ரொம்ப நல்ல ஒரு பதில் சொன்னார். நாம் நினைக்கிற மாதிரி போலீஸ்காரர்கள் நம்ம கேஸ் எடுத்துக்கின்னு உடனடியாக நேரடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போய் விசாரிக்க மாட்டாங்க. அவர்களுடைய தினந்தோறும் அலுவல்களில்
அது ஒன்றா இருக்கும். நடுவில் அவங்க வந்து இஎம்ஐ கட்ட வேண்டிய வேலை இருக்கும். அவங்களுக்கு யாராவது ஒரு செல்ல புள்ளா இருப்பான், அவங்க கூட பேசுவாங்க. ஒரு செல்ல காதலன் இருப்பான், அவங்களோட ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போடுவாங்க. இது எல்லாம் கூட தான் உன் கேஸையும் பார்ப்பாங்க. ஆனால் நாம் என்ன நினைப்போம், டக்குன்னு நம்ம சொன்ன உடனே வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில் ஒரு அப்படிலாம் இல்லை. அவங்க ரொம்ப கேஷுவலாக போவாங்க. இப்போது அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. அது வந்து வீட்டுக்கு போனோடனே அவங்க ஷாக் ஆகிடுவாங்க. என்னன்னா அது வீடு இல்லை, ஒரு பெரிய பங்களா. யார் இந்த உள்பாவாடை கூட கட்டாத வச்சுல ஒரு அம்மா. அந்த அம்மாவுக்கும் அந்த வயசானவனா ஒரு ஆள் இருந்தால அந்த ஆளுங்களுக்கான வீடு மாதிரியே இது தெரியல. பெரிய வீடு அது. அந்த அவர் எழுதுறாரு, அவங்களுடைய ஹால் இருக்குதுல்ல, இந்த வீட்டில் ஒரு ஹால், அதில் மட்டுமே 100 பேர் உட்காரலான்னு எழுதுறாரு. அவ்வளோ பெரிய ஹால் இருக்குது. பக்கத்துலேயே அவங்க வர நம்மகிட்ட நடுவில் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்ஐ மாட்டேம்மா சீக்கிரம் விசாரிச்சு அனுப்புமா, ஆட்டுக்கு தீனி போடணும், வாயில்லாத ஜீவன், எங்கம்மா போவோம் எங்கம்மா போகணுங்க. அப்போ உன் பொண்ணு போயெல்லாம் ஆடு போகக்கூடாதான்னு இவங்க நடுவில் கேட்குறாங்க. அங்கே போன பிறகு தான் தெரியுது, இந்த ஆள் வந்து ஒரு டிவிஎஸ் 50 வச்சுக்கிறான். இந்த அம்மாவை தான் அவங்க சீப்பில் ஏற்றுன்னு போகிறாங்க. இந்த ஆள் இவ்வளோ கலோபரத்துலேயும் ஆட்டுக்கு தீவனம் ஏற்றுன்னு போகிறான். போய் நின்ன உடனே இந்த எஸ்ஐ தான் கூட வந்த இன்ஸ்பெக்டரு கூட வந்த போலீஸ்காரங்க யாருமே இவங்க 2 பேர் ஞாபகத்தில் இல்லை. நேராக போலங்க தீவனத்தை தொட்டியில் கலந்தாங்க, ஆட்டெல்லாம் திறந்து விட்டாங்க, ஒரு ஆட்டுக்கா தீனி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, நம்மளை ஏன்டா கூட்டின்னு வந்தாங்கன்னு. என்ன அவங்க சொல்கிறாங்க, நாம் செத்துடலாமா, இந்த வாயில்லாத ஜீவங்க யாரை போய் கேட்கும், இன்றைக்கி ஒரு நாள் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டா அதுங்களுக்கு யார் சோறு போடுவாங்க என்று கேட்கிறார்கள். மனிதர்கள் பிரபஞ்சன் ஒரு கதையில் சொல்வது மாதிரி தாங்கள் வாழ்வதற்கு வேண்டும் என்ற வீடு மட்டுமே கட்டிக்கொள்கிறார்கள் என்று. ஒரு நாள் அவங்க வீட்டில், அவங்க சம்பந்தி வீட்டிலேருந்து ஒரு மாடு வந்துடும். அந்த மாட்டை எங்கே கட்டுறதுன்னு தெரியாது யாருக்குமே. மனுஷி என்கிற ஒரு கதையில் பிரபஞ்சன் எழுதி, அப்போ பிரபஞ்சன் எழுதுகிறாரு, மனிதர்கள் மிக ஜாக்கிரதையாக தாங்கள் வாழ்வதற்கென்று மட்டும் ஒரு வீட்டை கட்டி கொள்கிறார்கள். ஒருபோதும் இந்த வீட்டுக்குள் இன்னொரு ஜீவராசி வந்துவிடக்கூடாது என்று அவன் உள்ளூர நம்புகிறான். ரொம்ப பிரமாதமான கான்செப்ட் அது. அவ்வளோ கான்சியஸாக மனிதர்கள் மாறிவிட்டாங்க. இப்போது உன் பொண்ணு எங்கே அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் மகது இருமா, அதை ஆட்டுக்கு தண்ணி வச்சுட்டு வந்துடுறேன் என்று ஆட்டுக்கெல்லாம் தண்ணி காமிச்சிட்டு ஒரு அறையை திறக்கிறார்கள். உடனே ஒரு மூத்திர நாத்தம் வருகிறது. பார்த்தா ஒரு இருட்டில் 2 கால்லையும் சங்கிலி போட்டு ஒரு தூணில் அவர்கள் பெண் கட்டப்பட்டிருக்கிறார். அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா துடிச்சிடுது. தலையெல்லாம் அலங்கோலமாக வெட்டப்பட்டவளாக அந்த பெண் இருக்கிறாள். இதுவா அவன் பொண்ணு என்று கேட்கிறார்கள். இந்த தேவடியாளால் தான்மா நான் எம்மா பாடுபடுறேன், எம்மா அவமானப்படுறேன் என்று அவள் வந்து அந்த பொண்ணு, இவளால் தான் சார் என்னை எட்டி எட்டி உதைக்கிறா, என் முடி எப்படி ஆகிட்டாங்க பாரு மேடம் சொல்ற. அந்த இவங்க சொல்கிற மாதிரி அவள் வந்து மனநல பாதிக்கப்பட்டவள் மாதிரி தெரியல, ஏன்னா கிளியராக பேசுகிறாள். அவள் கிட்டத்தட்ட இந்த இன்ஸ்பெக்டர் அம்மாவுக்கு நிகரான இங்கிலீஷ் பேசுகிறாள். அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் அம்மா கேட்குது, நீ இவ்வளோ நல்லா தெளிவாக பேசுகிற, இவ்வளோ இங்கிலீஷ் பேசுகிற, நான் உங்களை மாதிரி இன்ஸ்பெக்டராக இருக்க வேண்டியம்மா, இவளுக்கு தான் என்னை போய் ஆடு மேய்க்க விட்டாளுங்க, அதனால தான் நான் இப்படி ஆகிட்டேன் என்று சொல்கிறார். எல்லாமே வேறையாகுது. இவங்க ரொம்ப ஏழைகள் என்று நினைத்தது இல்லை, இவங்க ரொம்ப வசதியானவர்கள். அவங்க வீட்டுக்கு முன்னாடி 2 கார் நிற்கிது. இவங்க காரா அப்படின்னு அவர் எழுதலை, ஆனால் அந்த வீட்டுக்கு முன்னாடி 2 கார் நிற்கிது, ஒரு பைக் நிற்கிது, ஒரு டிவிஎஸ் நிற்கிது. ஆனால் அவங்க வந்த கோலம் அலங்கோலமாக ஒரு விஷயமாக இருக்குது. முதல்ல இந்த பொண்ணை வந்து அந்த சாவி எடுத்து லாக்கை அவுத்து விடு என்று அவங்க சொல்கிறாங்க. வேணாமா, வந்து கண்ணா அப்படின்னான்னு திட்டுவா, ஓடிடுவா, அது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட ரிவால்வர் இருக்குது, நீ அவுத்து விடு என்று சொல்கிறா. அவுத்து விட்டா அந்த பொண்ணு ஒரு ரியாக்ஷனும் பண்ணல. நீ போய் குளிச்சுட்டு வா என்று சொல்கிறார்கள். அவள் குளிச்சுட்டு தலைக்கு வந்து ஒரு ஸ்கார்ப் கட்டின்னு வரா. என்னை எப்படி ஆக்கிட்டாங்க பாரு மேடம், என்ன எங்கள் அப்பனும் அம்மாவும் சேர்ந்து என் முடியெல்லாம் அலங்கோலம் ஆக்கிட்டாங்க மேடம். அதுலேயே அவளுடைய வெறி தெரிகிறது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவளோடு பேசுகிறாள். இந்த நாவலில் கடைசி ஒரு இடம் இருக்குது. நான் வந்து சீட்டுக்கட்டை பிரித்து போடுற மாதிரி தான் கதை சொல்ல முடியும். இந்த கடைசியில் ஒரு இடத்துல அந்த டிஎஸ்பி கேட்பார், அவள் சொல்லிட்டாளா யார் அவளை கெடுத்ததுன்னு அவளுக்கு நினைவு இருக்கிறதா என்று கேட்பார். சொல்லிட்டா சார் என்று அந்த மனோன்மணியம்மன் சொல்லுவார். பயங்கர அந்த டிஎஸ்பி விட எனக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. இப்போ ஒரு கிழமை, ஒரு 17 வயசு பையன், தன்னுடைய சித்தப்பா, இந்த 3 பேரில் யாரை சொல்லியிருப்பாள் என்று. சொல்லிட்டா சார் என்று இந்த மனோன்மணியம்மன் சொல்வார்.
யாரு என்று அவர் ஆர்வமாக கேட்கும்போது அந்த சூரிய பகவான் என்று மன்னன் சொல்லுவார், உன்னை இந்த மாதிரி கெடுத்தது யாரு, உன்னை யார் அலங்கோலப்பட்ட, அலங்கோலலாம் இல்லை, இவங்க பாஷை அது, போலீஸ் பாஷை, அலங்கோலலாம் இல்லை, நான் சம்மதிச்சு தான் எல்லாம் நடந்துச்சு. அப்போ உன்னை யார் இது மாதிரி ஆக்குண்டு, அந்த சூரிய பகவான். என் வயிற்றில் குழந்தை இருக்குதுல்ல, அது பிறந்துச்சுன்னா கர்ணன் மாதிரி அழகாக பிறக்கும். அவ்வளோ அழகான ஒரு குழந்தையை நான் இப்படி சொல்கிற பொண்ணுக்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அந்த பொண்ணை மெதுவாக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறார்கள். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போன உடனே தான் இப்போ நான் முதல்ல சொன்னேன், அந்த குழந்தை உள்ள செத்து பிறக்கிறது, செத்து போயிருக்குது, இன்னும் 2 நாள் பொறுத்தா இந்த பெண்ணை காப்பாற்ற முடியாது என்கிற இடம் வந்துருக்குது. நாவல் முழுக்க போலீஸ் ஸ்டேஷன், கொஞ்சம் டிஎஸ்பி ஆஃபீஸ், இந்த அம்மாவனுடைய ட்ரெயினர் தான் டிஎஸ்பி. இந்த அம்மா முத கான்ஸ்டேபிளாக வருகிற போது ஒரு இன்ஸ்பெக்டராக வந்து இவர்களை ட்ரெயின் பண்ணவர் தான் வரதராஜன் என்கிற அந்த டிஎஸ்பியாக இருக்கிறார். அவர் வந்து இந்த அம்மாவை கிட்டத்தட்ட ஒரு தனக்கு ரொம்ப உரிமையான ஒரு பெண்ணை நடத்துவது மாதிரியே நடத்துகிறார். நான் மனோ என்று கூப்பிடுவார். எனக்கு ரொம்ப சில இடங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த நாவல். அது என்னென்னா, இந்த ரஹ்மதியா மாதிரி ஒரு ஹோட்டலில் போய் பிரியாணி வாங்குவோம், அதெல்லாம் ரொம்ப பிரமாதமான இடம். தன்னுடைய பையன் வந்து பிரியாணி கேட்பாங்க, தான் பையனை விட அந்த பொண்ணு கேட்பான். இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து, உனக்கு என்ன வேணும்? பிரியாணி வேணும் மேடம் அப்படின்னு சொல்லுவாள். இன்றைக்கி பிரியாணி கொடுத்துடாதீங்க என்று டாக்டர்கள் சொல்வார்கள். அவங்க போய் பிரியாணி வாங்கலான்னு போகும்போது, அக்பர் உன் குழந்தைக்கு ஒரு பிரியாணி வாங்கிக்க என்று தன்னுடைய டிரைவருடைய குழந்தைக்கு ஒரு பிரியாணி வாங்கி, இதை போய் கொடுத்துட்டு வா, அப்புறம் போகலாம் என்று சொல்வார்கள். உண்மையிலேயே போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போலீஸ்காரியாக இல்லாமல் ஒரு தாயாக நடந்து கொள்பவர்களால் தான் இந்த நாவல் முழுக்க மனோன்மணியம்மன் இருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த நாவல் முழுக்க கிட்டத்தட்ட நம்மை வெளியே எங்கேயுமே விடாமல் அந்த பிரசவ வார்டுக்குள்ளேயே நாராயணி கண்ணகி தன்னுடைய எழுத்தின் மூலமாக வைத்திருக்கு. அந்த நெடி என்னால் தாங்க முடியவில்லை, அந்த கோரத்தை என்னால் தாங்க முடியவில்லை, அந்த துர்நாற்றத்தை நாம் நாகரிகத்துக்கு பழக்கப்பட்டு விட்டோம் என்கிற நிலையில் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவ்வளவு கொச்சையான வார்த்தைகளும் அவ்வளவு மோசமான இடமாகவும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியுடைய பிரசவ வார்டுகள் இருக்கின்றன. அந்த வார்டில் அந்த பெண்ணை கிடைத்திருக்கிறார்கள். இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்கப் போகிறது. ஆப்ரேஷன் இல்லை, ஒரு நார்மல் டெலிவரியிலேயே அந்த குழந்தையை வெளியே எடுத்து விட முடியும் என்று நம்புகிறார்கள். தங்களுடைய மருத்துவ எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி ஒரு 2 தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக இது நடந்திருக்கிறது. இந்த குழந்தையை நாங்கள் எடுத்து விடுவோம் என்று எடுக்கிறார்கள். ஒரு எழுத்தாளனாக, ஒரு சக எழுத்தாளனாக, ஒரு எழுத்தாளன் எதை எழுத வேண்டும் என்பதை விட எதை எழுதாமல் விட வேண்டும் என்கிற முக்கியத்துவம் ஒரு எழுத்தாளனுக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். அதில் முக்கியமான இடம் அந்த ஆப்ரேஷனுக்கு அந்த பெண்ணை தயார்படுத்துவது, அவளுக்கு ஒரு பார்பரை கூட்டின்னு வந்து ஷேவ் பண்ணுவது, அப்புறம் அந்த பிரசவத்துக்கு இந்த செவிலியர்கள் எல்லாம் வந்து உதவுவது. அதை என்னால் சொல்ல முடியவில்லை. அந்த குழந்தையை ஒரு கொக்கி போட்டு வெளியே இழுக்கிற போது அந்த குழந்தையினுடைய தலை மட்டும் நசுங்கி வந்துவிடும். உள்ள குழந்தையினுடைய பாடி முழுக்க அந்த பெண்ணின் வயிற்றில் இருக்கும், தலை மட்டும் தனியாக வந்துவிடும். ஒரு பேஷனில் அந்த தலையை கட்டி வைப்பார்கள். இப்போது மிக மிக சீரியஸான கண்டிஷனில் அந்த பெண் இருக்கிறார். ஒரு அழுகிய ஒரு சிசுவின் பிண்டம் வயிற்றுக்குள் இருக்கிறது. நசுங்கிய தலை வெளியே வந்து விட்டது. அதற்கப்புறம் அந்த ஆஸ்பத்திரியே பம்பரமாக சுழன்று அந்த பெண்ணுக்கு ஒரு சிசேரியன் பண்ணி அதையெல்லாம் கிளியர் பண்ணி எடுக்கிறார்கள். இப்பொழுது இந்த கேஸ் எப்படியும் தோற்றுவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு அணுவாக இந்த மனோன்மணி வந்து நகர்கிறாள், அவருடைய டீமை நகர்த்துகிறாள். ஒரு நாளைக்கு நான் இந்த நாவலின் முதலில் சொன்னது மாதிரி 4-5 முறை தன்னுடைய வண்டி எடுத்துன்னு வந்து அந்த பெண் பாதுகாப்பாக இருக்கிறாளா என்று பார்த்து விட்டு போகிறாள். எல்லோருக்கும் பதில் சொல்லுகிறாள். டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுகிறாள். சில முறை நேரடியாக போய் ரிப்போர்ட் பண்ணுகிறாள், சில முறை ஃபோனில் ரிப்போர்ட் பண்ணுகிறாள். இந்த நாவலில் பல கிளை கதைகள் வருகிறது. இந்த நாவலில் ஒரு டீச்சர் வருகிறார். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த டீச்சருடைய வீட்டுக்காரர் இந்த பக்கத்தில் வாணியம்பாடியிலேயோ திருப்பத்தூர்லேயோ ஒரு முனிசிபல் இன்ஜினியராக இருக்கிறார். மிக தீவிரமாக காதலித்து 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொண்டவர்கள். அந்த அம்மா வந்து, மேடம் இவனை வந்து நான் 5-6 வருஷம்
லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் மேடம். இப்போ வந்து ஒரு வீட்டுக்கார கிருஷ்ணகிரியில் இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க மேடம். அங்கே வந்து வீட்டுக்கார ஓனர் அம்மாவே வச்சுன்னுக்கிறான் மேடம் என்று ஒரு ரிப்போர்ட் வருகிறது. அவனை கூட அவங்க என் சிஸ்டர் மாதிரி மேடம். நான் போய் அம்மா பண்ணுவேனா மேடம், இவன் எப்போ பார்த்தாலும் என்னை டார்ச்சர் பண்ணான். அவங்க பக்கத்து நியாயம் ஒன்று இருக்குல்ல. இந்த அம்மா சொல்லுது, மேடம் சிஸ்டரா மேடம், ஒரு நாள் நான் எதேச்சா இவங்க வீட்டுக்கு போயிட்டேன் மேடம். போனால் இவங்க 2 பேரும் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் படுத்துனுக்கிறாங்க. சிஸ்டர் கூட மேடம் அப்படி படுத்துன்னு இருப்பாங்க என்று கேட்கிறார். அது ஒரு நல்ல கேஸ். கேஸை மிக அழகாக நாராயணி கண்ணகி டீல் பண்ணுறாரு. அந்த ஆளை கூப்பிட்டு 2 பசங்க அவங்களுக்கு, அந்த ஆளை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. இப்போ ஒரு போலீஸ் மீனில் எழுதி கொடுன்றாங்க. அதெல்லாம் நான் எழுதி கொடுக்க மாட்டேன்றான். எழுதி கொடுன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன். அது எப்படி அரெஸ்ட் பண்ணுறீங்க? நீ வேற ஒரு பொண்ணோட இல்லீகலாகிற, உன் வீட்டுக்கு போய் 2 வருஷம் ஆச்சு, உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன் என்கிறார்கள். அவன் எழுதி கொடுக்குறான். இன்னும் 2 நாளில் நான் என் குடும்பத்தோடு போய் வாழ்கிறேன் என்று எழுதி கொடுக்குறான். இந்த கேஸில் ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது இவளுக்கு ஒரு ஃபோன் வருகிறது. அவன் கரெக்டாக 2 நாளில் திங்கக்கிழமை போய் வாணியம்பாடிலே ஒரு புகழ்பெற்ற வக்கீலை வச்சு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டான். தலைவன் வந்து கில்லாடியாக தான் இருக்கிறான், நம்ம பார்த்துக்கலாம் என்று. இந்த அம்மா வந்து இந்த மனோன்மயம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு அம்மாவாக இருக்கிறார் என்பதற்கு உதாரணமாக இப்போ அந்த கேஸை டைவர்ஸ் கேஸ். ஆனால் உன் பொண்டாட்டியை வந்து நீ டார்ச்சர் பண்ணிக்கிற, இன்னொரு பொண்ணோட இல்லீகல் அஃபென்ஸ்க்கு இதில் அதெல்லாம் உண்மை. அதுக்கு நாங்கள் உன்னை அரெஸ்ட் பண்ணுறோம், அதுக்கான ஏற்பாடு பண்ணுறோம். நீ முடிஞ்சால் அந்த கேஸ்லேருந்து வெளியே வா. கேஸ் வீக்காக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்படி நடக்கிறது. இந்த பிரசவத்தினுடைய உச்சியில் சிசேரினுடைய உச்சி நடந்து கொண்டு இருக்கிற போது ஒரு போலீஸ்காரம்மா மனோன்மணிங்க, மேடம் அந்த இன்ஜினியரை தூக்கிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லுவோம். தினடி டைலாக் பேசுகிற மாதிரி சொல்கிறேன். எங்கே பிடிச்சேங்க? ஆஃபீஸுக்கே போனேன் மேடம். ஹேண்ட்கப் போட்டு தூக்கின்னு போய்டும் சொன்னோம். மரியாதையாக என் கூட வந்துட்டான் மேடம். இப்போ அவன் லாயரோடு வருவான், அவனோட ஒரு டிஸ்கஷன் நடக்கும். பிரமாதமாக இருக்கும் அந்த இடம். நான் சொல்கிறேன், நீ வந்து டைவர்ஸ் கேஸு நீ நடத்திக்கோ, ஆனால் நீ வந்து இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிக்கிற, இன்னொரு பொண்ணோட இல்லீகல் அஃபென்ஸ்க்கு ஒய்ஃப் கேஸ் கொடுத்துக்கிறால, அந்த கேஸில் உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க போகிறோம். 2 நாள் உள்ளே வச்சா அவன் வேலை போயிடும். இப்படி ஒரு கேஸ் போகுது. நாராயணி கண்ணகிட்ட கேட்டேன், இது என்னங்க திடீர்னு நாவலில் இன்னொரு பகுதி வந்துருக்குது இந்த கேஸுன்னு. அவர் ரொம்ப கிளவரில் அவர் சொன்னார், ஒரு போலீஸ் ஸ்டேஷன்னா ஒரு கேஸ் தான் வந்துச்சா அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாது சார். அதனால் நான் சும்மா கூட ஒரு இன்னொரு கேஸை எழுதி பார்த்தேன். அதெல்லாம் நாவலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற பகுதி. நம்மளை நாவலினுடைய இறுதி பகுதிக்கு நான் வருகிறேன். போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் ஒன்று, உதயகுமாரா, அந்த சிபிசிஐடி உதயகுமார், எனக்கு ஞாபகம் பேர் வந்து மறக்கவே மறக்காது. அந்த கேரக்டரை பார்த்து வியந்துட்டேன் நான். இந்த டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு போய் டிஎஸ்பி கிட்ட பேசிட்டு இந்த அம்மா வெளியே வரும். அப்போ என்ன துப்பறிவு அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கிண்டல் பண்ணான். ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்கல்ல. ஆனால் அவர் வந்து சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர், இந்த உளவுத்துறையில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் இல்லை, ஒரு சாதாரண கான்ஸ்டேபிள். அவர்கிட்ட சொல்லும், இந்த ஏரிப்புதூரில் ஒரு கேஸ்ப்பா, அதுக்கு தான் போயின்னு வந்துன்னுக்கிறோம், உனக்கு ஒரு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு இந்த மனோன்மணி வந்து அவர்கிட்ட சொல்லுவோம். அவன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவான், ஒரு 1.5 பக்கத்தில். அசந்துட்டேன் நான் சொல்லுவான், அம்மா மனோன்மணி அம்மா, அந்த பொண்ணை 3 பேருக்கு எடுக்கலை, அந்த ஊரில் மொத்தம் 86 குடும்பம். அந்த 86 குடும்பத்தில் கிட்டத்தட்ட 70 ஆம்பளைங்கிறாங்க. 70 ஆம்பளைங்களில் பாதி ஆம்பளைங்க அவனுக்கு எடுத்துக்கிறாங்க. அப்படியே அவன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லுவான். ஒன்று உங்கள் ஜீப் எத்தனை மணிக்கு வாணியம்பாடியை கிராஸ் பண்ணிச்சு, உங்கள் ஜீப் எத்தனை மணிக்கு ஏரிப்புதூருக்கு போச்சு, இதில் என்ன நடக்குது, ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சு, நீங்கள் சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை போய் என்ன பார்த்தீங்க, என்ன மொத்தத்தையும். உண்மையிலேயே இந்தியாவினுடைய மிகச்சிறந்த உளவுத்துறை நிபுணராக ஆக்க வேண்டியவன் வந்து அந்த உதயகுமார். அந்த அம்மா அசந்துரும், எப்படி அங்கே உட்காந்துட்டு இம்மா தகவலை சேகரிச்சேன்னு. ஒரு ஊர்லேயும் இன்ஃபார்மர் வச்சுக்கிறல்ல, நீ வந்து பஜாரை கடந்தனா சேட்டு கடையில் இருக்கிற இன்ஃபார்மர் நம்மளுக்கு தகவல் சொல்லுவான்ல, ஏரிப்புதூருக்கு போனேன்னா அங்கே இருக்கிற இன்ஃபார்மர் எனக்கு தகவல் சொல்கிறார், நான் சேகரித்து சொல்கிறேன் கேஸை நீ எப்படி முடிக்கணும்னு. அவ்வளவு தகவல்கள் அவனுக்கு தெரிந்திருக்கும். நண்பர்களே, இப்போது நாவல் நெருங்குகிறது. அந்த ஒரு பெண் தான் இந்த கதையினுடைய முக்கியம். அந்த பெண் மாற்றி மாற்றி பேசுகிறாள். சிசேரியன் பண்ணுவதற்கு உடன்பட மறுக்கிறாள், எட்டி உதைக்கிறாள், ஸ்கேன் எடுக்கக்கூடாது என்றால், நிர்வாணமாக நான் உங்கள் முன்னாடி படுக்க முடியாது என்று கத்துகிறாள். ஒரே கலோபுரமாக அந்த நாவல் போய்கொண்டே இருக்கிறது.
எல்லாம் நல்லபடியாக முடிந்து அந்த பெண் ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாள். இப்பொழுது கண்டுபிடித்து விடலாம், இவளை கெடுத்தவர்களை கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கை அந்த இன்ஸ்பெக்டருக்கு வருகிறது. வந்தோடனே ஒரு இரவில் ஜீப்பில் வரும்போது, பிரமாதமான இடம் அது, அந்த டிஎஸ்பி கூப்பிட்டு, என்ன மனோன்மணியம் சொல்லிட்டாளா அந்த பொண்ணு என்று கேட்கிறார். நேற்று ராத்திரி தான் சார் ரகசியமாக என்கிட்ட மட்டும் சொன்னான் என்று சொல்கிறார். பயங்கர ஷாக் ஆகுது. டிஎஸ்பி பயங்கர ஷாக் ஆகிட்டார். அவரோட நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஓ, தெரிஞ்சிச்சு, இப்போ கரெக்டாக உண்மையை சொல்லிட்டாங்க. யார் அப்படின்னு அவர் கேட்குறாரு. கரெக்டாக அந்த அம்மா சிரிக்காமல், சூரிய பகவான் சார் அப்படின்னு சொல்லுது. உனக்கு கிண்டல் அதிகமாகிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு மனோன்மணி. அதெல்லாம் யாரையுமே சொல்லவே இல்லை. நம்மளை இந்த நாவலுடைய இறுதி பகுதி ஒன்று வருகிறது. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு, ஆட்சி அதிகாரம், அண்ணாதுரை சார் மறுபடியும் சொன்ன அதிகாரத்தின் உச்சம் எங்கே போகும் என்பதற்கான ஒரு இரத்த சாட்சியாக இந்த நாவலினுடைய கடைசி பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நள்ளிரவில் மனம் தாங்காமல் மனோன்மணியம் அந்த குழந்தையை பார்க்க போகிறார். இந்த குழந்தை என்று நான் சொல்வது அந்த 26 வயது குழந்தை. அவள் அமைதியாக தூங்கி கொண்டிருப்பாள் என்ற நம்பிக்கையோடு போகிறாள். அவங்க அம்மா இல்லை கூட. வெளியில் இருக்கிற போலீஸ்காரர்கள் யாரும் காவலில் இல்லை. பதறி போகிறாள். என்னாச்சு என்று எல்லார்ட்டையும் கேட்குறா. அந்த அம்மா, முனியம்மா எங்கே காவலுக்கு போட்ட போலீஸ்? எல்லாரும் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு போயிருக்கிறார். டிஎஸ்பியை பல காலமாக மனோன்மணியனுக்கு தெரியும். ஒரு நிமிடத்தில் அவளுக்கு எல்லாம் உடைந்து விடுகிறது. டிஎஸ்பி ஆஃபீஸில் ஒரு கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது. கட்ட பஞ்சாயத்தை கூட்டியிருப்பவர் காக்கிச்சீருடை போட்டு கொண்டிருக்கிற ஒரு டிஎஸ்பி. இப்பொழுது இந்த பெண்ணை கெடுத்தவர்கள் யார் என்ற அனுமானத்திற்கு இவர்கள் வருவதற்கு முன்னாகவே டிஎஸ்பி வந்து விட்டார். கரெக்டாக அந்த ஆளை கூட்டின்னு வந்துட்டாங்க. அவன் ஊரில் ஒரு மிகப்பெரிய அந்த 70 வயசு கேஎம் சார் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சுல, அவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். ஒவ்வொரு பெண் சீரழியும் போதும், ஒவ்வொரு பழங்குடியினர் மக்கள் நசுக்கப்படும் போதும், யாராவது சில அயோக்கியர்கள் அரசியல் கட்சிகள் என்கிற பெயரில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காருகிறார்கள். அப்படித்தான் இந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தவர்களை காப்பாற்றுவதற்காக அங்கே சில அரசியல் கட்சியை சேர்ந்த ஆட்கள் இருக்கிறார்கள். அந்த கிழவன் இருக்கிறான். 5 லட்சம் ரூபாய் பேரம் பேசி முடிக்கப்படுகிறது. 1 வாரம் டைம் கேட்கிறார்கள். 1 வாரம்லாம் முடியாது, 2 நாளில் கட்டிடணும் என்று டிஎஸ்பி சொல்கிறார். இப்பொழுது திடீரென்று ஒரு ஆவேசமான ராட்சசி மாதிரி, ஒரு புயல் மாதிரி அந்த அறைக்குள்ளாக யாருடைய அனுமதியும் இல்லாமல் மனோன்மணியம் போய் நிற்கிறாள். இந்த கட்ட பஞ்சாயத்து நடந்து கொண்டிருக்கும்போது, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார், நாங்கள் உயிரை கொடுத்து அந்த பொண்ணை காப்பாற்றி இவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறோம் இப்படின்னுமா, நீ அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி, வழக்கமான டைலாக், குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துட்டா அந்த பொண்ணை காப்பாற்றுற போறியா? என்ன நடக்க போகுது? இவன்கிட்ட 5 லட்ச ரூபா பேசுகிறோம், வாங்கி அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை கொடு, இப்படி பேசப்படுகிறது. சிஎஸ்ஆர் மட்டும்தான் இந்த கேஸுக்கு போடப்பட்டது. நான் முதல்லேருந்தே கதையை கவனிச்சுன்னு எஃப்ஐஆர் போடல. அதனால் இதை இதோடு முடித்து விடலாம் என்று டிஎஸ்பி சொல்கிறார். யாருமே எதிர்பார்க்காமல் மனோன்மணி இன்ஸ்பெக்டர் ஒரு வார்த்தை சொல்கிறார். இல்லை சார், எஃப்ஐஆர் இந்த கேஸுக்கு போடப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். உட்காந்துக்கிற எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகிறார். இந்த பார், நீ யாரை ஏமாத்து, நீ யார்கிட்ட பேசுகிற? ஒரு டிஎஸ்பி கிட்ட பேசுகிற, டிஎஸ்பி கிட்ட தான் பேசுகிற. பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம நீ எப்படி எஃப்ஐஆர் போட்ட என்று அவருடைய பாஷையில் அவர் கேட்கிறார். மனோன்மணி ரொம்ப சாதுரியமாகவும் ரொம்ப தாய்மையோடும் ரொம்ப கனிவோடும் தன் மேலதிகாரிக்கு முன் சொல்கிறார். பேரண்ட்ஸ் ரிப்போர்ட்டு கொடுக்கல சார், சின்ன பொண்ணுவே தன் கைப்பட ரிப்போர்ட் எழுதி கொடுத்திருக்கிறாள், அதை வைத்து நான் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறேன். ஒரு அறம் வெல்லப்போகிறது அல்லது ஒரு போலீஸ்காரி மூலமாக இந்த நாட்டில் அறம் இருக்கிறது என்பது நம்ப முடியாத தகவலாக இருந்தாலும் கூட, ஒரு கதைக்காகவோ அல்லது ஒரு நிஜத்திலிருந்து எழுதப்பட்ட கதை என்பதாலேயோ இதை மனதார நான் ஒத்துக்கொள்கிறேன், வாழ்த்துகிறேன். எல்லாம் முடிந்து விடுகிறது.
இரவு 12 மணிக்கு இன்னொரு ஃபோன் கால் டிஎஸ்பி கிட்ட இருந்து எல்லாம் போச்சு என்று அவர் சொல்கிறார். என்ன போச்சு? மனோன்மணி ரொம்ப ஈனசுரமான ஒரு குரலில், விரக்தியான ஒரு குரலில் கேட்கிறாள். அந்த கிழமை ராத்திரி பஞ்சாயத்து முடிஞ்சு இங்கேயே வாணியம்பாடிலே தங்கி ஃபுல்லாக தண்ணி அடிச்சுக்கிறான், ஒரு லாரி அடிச்சிச்சு, ஸ்பாட் அவுட் என்று சொல்கிறார். நாராயணி கண்ணகி சொல்கிறார், விபத்துகள் வெறும் விபத்துகள் மட்டும் இல்லை, அது பல விபத்துகள், கொலையும் தற்கொலையும் சேர்ந்தவை என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். நாவலின் முடிவை உங்களிடமே விட்டு விடுகிறேன் நண்பர்களே. நன்றி. தோழர்களுக்கு பொறுமை காத்தமைக்கு நன்றி. இந்த நாவல் சொன்னதை பற்றி நாராயணி கண்ணகி ஒரு நன்றி உரையாக இந்த நிகழ்வுக்கான இது நாராயணி கண்ணகி சொல்லட்டும். 3 புத்தகம் வெளியிடுவாகிறது. எனக்கு நன்றியை தவிர வேறு ஒரு வார்த்தை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த நாவலை இவ்வளவு அழகாக, இவ்வளவு நேர்த்தியாக, உங்களுடைய இதயத்தை தொடும் அளவுக்கு நான் என்ன மனநிலையில் எழுதினேனோ அதை அப்படியே உங்களுக்கு கடத்தியிருக்கின்றார். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்கின்றேன். இந்த நாவலில் எனக்கு சில மனிதர்கள், நிஜ மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்றார்கள். அது இன்னொரு மகிழ்ச்சியை எனக்கு அளிக்கின்றது. இதற்கு பவா என்னுடைய நாவலை இல்லை என்னுடைய சிறுகதையை எப்போதாவது சொல்வாரா என்று ஒரு ஏக்கம் இருந்தது என்று முன்பே சொல்லியிருக்கின்றேன். அந்த நல்ல நாள் இன்று உண்டானது. இதற்கு காரணமான பருதிக்கும் பவாவுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.